எங்களுக்கு நெட் பிரசன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,32,600 வருகிறது. ஆனால் இது இவ்வாறு இந்த வீதங்களை அதிகரித்து கொண்டு செல்கின்ற போது இது ஆட்டோமேட்டிக்காக இந்த நெட் பிரசன்ட் வேல்யூ ஜீரோவுக்கு வரும். ஜீரோவுக்கு வந்து இன்னும் பிரசன்ட் வேல்யூ இந்த கேஷ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை அதிகரித்து கொண்டு போகின்ற போது இந்த நெட் பிரசன்ட் வேல்யூ 0 இடத்தை வரும். அப்ப இந்த நாங்கள் என்னத்தை பார்க்க வேண்டும் சொன்னால் நெட் பிரசன்ட் வேல்யூ 0 இடத்தை கண்டுபிடித்தால் நெட் பிரசன்ட் வேல்யூ எந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல 0 அந்த இடத்துல வைத்து அதுக்கு முதல் உள்ளதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த IRR என்பது. கரைக்கிறார்கள் இந்த மைக்கை போட்டு காய்க்காய்ங்க மக்கள் டிஸ்டர்பா இருக்கும். அப்ப அகத்திரும்பல் வீதம் என்பது தேறிய இன்றைய பெறுமதி 0 கழிவீட்டு வீதமாகும். அப்ப தேறிய இன்றைய பெறுமதி 0 கழிவீட்டு வீதம் இந்த இடத்துல வந்திருக்கு. அப்ப 18.72 தான் அது 0 அப்ப முதலீட்டாளர்கள் குறிப்பிட்ட கழிவீட்டு வீதத்துக்கு அப்பால் உள்ள ஒரு கழிவீட்டு வீதத்தில் முதலீட்டு வாய்ப்பு கிடைத்தால் அது ஆபத்து குறைந்த முதலீட்டு திட்டமாக அமைந்துவிடும் என ஒரு எதிர்கூறும் புள்ளியாக IRR காணப்படுகின்றது. அதாவது அதுக்கு மேல நாங்கள் இந்த கழிவீட்டு வீதம் காணப்படுமா இருந்தால் அது மைனஸாக நம்ம கணக்கு செய்யக்கூடாது வழங்கும் உங்களுக்கு. மேலும் ஒரு முதலீட்டு திட்டத்தின் IRR என்பது எதிர்பார்க்கப்படும் காசோட்டத்தின் சுருக்கத்தை ஒரு தனி விகிதத்தால் வழங்குவதாகும். இது திட்டத்தின் எதிர்பார்க்கப்படும் காசோட்டத்தை மாத்திரம் கவனத்தில் கொள்ளும், வேறு மாற்று திட்டத்தை கவனத்தில் கொள்ளப்பட மாட்டாது. இப்ப உதாரணமாக இந்த பார்த்துக் கொள்ளலாம். திட்டம் ABCDE என்று தரப்பட்டிருக்கிறது. IRR தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு திட்டத்திலே IRR தரப்படுகின்றது. IRR அதிகமாக காணப்படும் திட்டம் சிறந்ததாகும். ஏனெனில் சாத்தியமான கழிவீட்டு வாய்ப்புகள் நிறைய சந்தர்ப்பங்கள் உள்ளது. IRR மிக கூடுதலா இருக்கிற திட்டம் தான் எங்களுக்கு சிறந்த. அந்த கேப் கூட இருக்கும். எங்களுடைய இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டருக்கும் அந்த கேப்புக்கும் இடையிலான வீதங்கள் கூடுதலா இருக்கின்ற போது பல்வேறு வாய்ப்புகள் மூலமாக நாங்கள் அதனை அடைந்து கொள்ள முடியும் என்பதனை காட்டுகின்றது. அப்ப நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்த்து கொண்டு சொன்னால் IRR பின்வருமாறு கணிக்கலாம். அப்ப IRR எப்படி கணிக்கிறது என்பதை பற்றி பார்க்கணும். அப்ப IRR கணிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தின் மூலம் கிரயத்தை விட IRR அதிகமாக இருக்கும் போது அம்முதலீட்டு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், குறைவாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில பல திட்டத்தின் மூலதன கிரயம், அப்ப மூலதன கிரயம் என்கின்ற போது இதைத்தான் மூலதன கிரயம் சொல்லப்படும். இதனை விட IRR எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் சொல்றோம். நாம் இப்ப ஒரு திட்டத்தின் மூலதன கிரயத்தை விட IRR அதிகமாக இருக்கும் போது அம்முதலீட்டு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், குறைவாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா 10% இருக்குது. 10% கிட்டத்தட்ட IRR இருக்கும் என்றால் 12%, 13% இருந்தால் நமக்கு சரியா டஃப்பா இருக்கும். அந்த இது நமக்கு அடுத்த வீதத்துக்கு போனோம்னா நமக்கு நஷ்டம் வந்துடும் மாதிரி இருக்கும். அப்போ முதலீட்டு திட்டத்துல அந்த IRR என்பது ஒரு 24% இருந்தால் நமக்கு 10% முதலீட்டு கிரயமா காணப்படுமா இருந்தால் 10%, 24%க்கு இடைவெளி கூடுதலாக காணப்படும். 10%, 12%, 14%, 20%, 24%. அப்ப அந்த இடைவெளி வரையும் இந்த முதலீட்டு கிரயம் வருகின்ற போது வரைக்கும் நாங்கள் முதலீடு செய்யலாம். எனவே இந்த IRR என்பது ஒரு முடிவு புள்ளி. அதுக்கு புள்ளிக்கு அங்கால எங்களுக்கு ஒரு திட்டம் வருமா இருந்தால் எங்களுக்கு நட்டம் வரும். ஆகவே அந்த புள்ளியை நாங்கள் அடையாளம் காண வேண்டியிருக்கின்றது. அதை ஒரு முகாமையால தெரிந்திருக்க வேண்டியிருக்கின்றது. ஒரு திட்டத்தில் செய்கின்ற போது ஒரு மூலதன கிரயம் 10% இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளலாம். 15% ஏற்றுக்கொள்ளலாம். 18% ஏற்றுக்கொள்ளலாம். IRR 18 அல்ல 19% இருந்தால் நமக்கு மூலதன கிரயம் 20% வரக்குள்ள நாங்கள் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா நட்டம் வரும். ஆகவே இந்த புள்ளி எந்த இடத்திற்கு அப்பால்
அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்ட நட்டம் பெறும் என்பதை அறிவதுதான் இந்த ஐஆர்ஆர். எனவே ஐஆர்ஆரை பற்றி கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஐஆர்ஆர் தெரிந்தால்தான் ஒரு முதலீட்டாளர் அதை தப்பால் மூலதனக்கிரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற முடிவுக்கு வர முடியும். அப்ப இதனை எவ்வாறு கணிப்பது என்பதனை நாங்கள் முதல் பார்க்க வேண்டும். ஐஆர்ஆரை பின்வருமாறு கணிக்கலாம். பின்வரும் தரவுகள் இரண்டு திட்டங்களும் தொடர்பானவையாகும். வருடத்தின் ஆரம்பத்தில் இரு திட்டங்களுக்கும் நிதி முதலீடப்பட்டு 3 வருடங்கள் தேறிய வருமானம் பெறப்பட்டது. உதாரணமா திட்டம் எம், திட்டம் எஸ், திட்டம் பி. அப்ப 2 திட்டம் இருக்கிறது. ஆரம்பத்துல திட்டம் எஸ்ல ஒரு விளங்குதான், இந்த ஸ்கிரீன் விளங்குதா உங்களுக்கு? ரைட், ஓகே. திட்டம் எஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னால் 1,50,000, அப்ப 1.5 மில்லியன் வந்து எழுதப்படுகிறது. அப்போ இதுல 150 மில்லியன் இதுல முதலீடு செய்கிறார்கள் எஸ் என்ற திட்டத்துல. பி என்ற திட்டத்துல 250 மில்லியனை முதலீடு செய்கிறார்கள். அப்ப இதுல வார காசு உள்ளோட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் 50, 75, 88 என்று சொல்லி காசு வருது. இதுல ஒவ்வொன்றிலும் 110, 110, 115 என்று சொல்லி வருகிறது. மூலதனக்கிரயம் 10% ஐஆர்ஆரை கணித்து எத்திட்டம் சிறந்தது என கூறுக. இப்படித்தான் உங்களுக்கு கேள்வி வரும். மூலதன திட்டத்துல ஐஆர்ஆரை கணித்து எத்திட்டம் சிறந்தது என கூறுக சிலப்படும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் பார்க்க வேண்டியது, எங்களுக்கு தெரியும் முதலாவது 0, 1, 2, 3 போட்டுக்கொள்வோம். டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை போட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை போட்டுக்கொண்டு இந்த 1,50,000, அப்படின்னா இதை கொஞ்சம் செஞ்சு காட்டணும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா. நீங்க இந்த கணக்கு உங்கள்கிட்ட கையில வச்சுக்கிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். போன முறை நேற்று நான் சொன்னேன், உங்கள்ட்ட கையில கணக்கு இருந்தா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி. அப்ப நீங்க இந்த திட்டத்தை பத்தி நாங்க இப்ப செய்ய போறோம். அதனால உங்களுக்கு எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறன்றதை வழங்கப்படுத்துவேன். இப்ப நாம இந்த திட்டத்துக்கு நாம ஒரு அட்டவணையை போட்டுக்கொள்வோம். இன்சர்ட், அப்ப இதுல வந்துகிட்டு வருடம், இயர். அதுல முதலாவது 0 வருடம், 1, 2, 3, இப்படி வருடங்களை போட்டுக்கொள்ளலாம். அப்ப ஒவ்வொரு வருடத்திலும் 0 வருடத்துல 1,50,000 நாங்கள் முதலீடு செய்கிறோம். 1,50,000 முதலீடு செய்கிறோம். அதுல 50, 75, 88 3 வருடத்துக்கு கிடைக்கும். அப்ப நாங்க அதை போட்டுக்கொள்வோம். அப்ப முதலாவது என்ன செய்யணும், இதுல 1,50,000 முதலீடு செய்யறோம். 150 மில்லியன். அப்ப முதலாவது வருடத்துல எங்களுக்கு 50 கிடைக்கிறது. 2வது வருடத்துல 75 மில்லியன் கிடைக்கிறது. 3வது வருடத்துல 88 மில்லியன் கிடைக்கிறது. அப்ப 10% டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும். டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 0, 90, 91, 0, 90, 91. 2வது வருடத்துக்கு 0,82, 64. சாரி, இதை மாறி எழுதணும். நீங்களும் செஞ்சு கொண்டிருக்கணும். இன்றைக்கு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் அது இன்றைய பெறுமாறு ஒன்றாகவே காணப்படும். அடுத்த 3வதுக்கு 0,75, 13.
75 13. அப்ப இதுல எங்களுக்கு பார்க்கலாம். இப்ப இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் விளங்குதா உங்களுக்கு? இந்த கணக்கு செய்யறது விளங்குதா? ரைட். அப்ப இதுல வந்துகிட்டு ப்ரெசன்ட் வேல்யூ பார்த்துங்கன்னு சொன்னால் ப்ரெசன்ட் வேல்யூ அப்ப 1,50,000 1,50,000ஆகவே காணப்படும். 150 மில்லியன். அப்ப இதுல முதலாவது பார்க்கிறது எங்களுக்கு டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் என்ன வருதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் 50 தர தசம் 90 91 பார்த்தீங்கன்னு சொன்னால் 45 தசம் 455. ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு காசு உள்ளோட்டம் 75 காணப்படுகிறது. 75 தர தசம் 82 64. அதுக்கு பார்த்தோம்னு சொன்னால் 61 98 61 98. மூன்றாவது வருடத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 88 கிடைச்சது. 88 தர 75 13. அப்ப இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் பார்த்தோம்னு சொன்னால் 66 114. அப்ப இவ்வளவை நாங்க கூட்ட வேணும். அப்ப அப்ப கூட்டினோம்னு சொன்னால் தான் எங்களுக்கு நெட் பிரசன்ட் வேல்யூ வரும். நெட் பிரசன்ட் வேல்யூ கூட்டினோம்னு சொன்னால் சக 61 தசம் 98 சக 45 தசம் 455 173. கழிச்சோம்னு சொன்னால் 150 கழித்தால் 23 தசம் 54 549 என்று 549. இவ்வளவும் செஞ்சு வழங்கிட்டுதா? ரைட். அப்ப இது உங்களுக்கும் செய்ய தெரியும். இவ்வளவும் செய்ய தெரியும். இப்ப இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரை கூட்டிக்கு போனோம்னு சொன்னால் இந்த பிரசன்ட் வேல்யூ என்பது மைனஸா மாறும். உதாரணமாக டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் 20% எடுப்போம். 20% எடுத்து 20% டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் 20% டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வழங்கும் எப்படி வருகிறதுன்னு சொல்லி அப்போ 20%க்கு டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் பார்க்குற போது இந்த பெறுமாறி உங்களுக்கு தெரியும் அது 150 அப்படியே காணப்படும் என்ற ஒன்றால பெருக்கிருக்கோம். ரைட். இப்ப நீங்க சொல்லணும் அந்த ஃபார்முலா பார்த்து சொல்லணும். உங்களோட டேபிள் தந்திருக்கிறோம். 20 வீதத்துல மூலாவது இடத்துக்குள்ள என்ன வருதுன்னு சொல்லணும். டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 20 வீதத்துக்கு மூலாவது இடத்துல என்ன டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வருது? 8.333. அப்ப இதை நீங்க இன்னொரு முறையா காணுங்க. எப்படி காணுவீங்க? 1 கால்குலேட்டர்ல பாக்குறேன்டா 1 அரணை 1.2 1 பிரிக்கணும் 1.2 சரியா? அது பிரிச்சு இருந்தாலும் சேம் விட வரும். ஏன்டா 20 வீதம் சொன்னா %2க்கு சமன். %2 சொன்னா ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் 1.k என்று தான் சொல்லப்படும். 1.k to the power n. அப்ப கேக்கு பயிலா தான் 20 வீதத்துக்கு பயிலா 20/100 அது சமன் %2. எனவே 1.2. அப்ப அது வழங்கி இருக்க மட்டும் நினைக்கிறேன். நம்ம நேரத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணின மாதிரி. அப்ப 2வது வருடம் பார்க்கிற அப்படின்னு சொன்னால் 2வது வருடத்துக்குள்ள பாருங்க
சொல்லுங்க அப்ப எத்தனை வருது? சைபர் சைபர் 6944. 6944. அப்ப இதை நீங்க கால்குலேட்டர்ல பாக்குறேன்டா, சொல்லுங்க பாப்போம் எப்படி பாப்பீங்கன்னு சொல்லி. இப்ப ஆன்சர் பண்ணி நாளை சொல்லுங்க பாப்போம் எப்படி பாப்பீங்கன்னு சொல்லி. கால்குலேட்டரை கொண்டு பாக்குறேன்டா எப்படி பாப்பீங்க? 1,2 தர 1 2. தர 1,2 பாத்தீங்கன்னு சொன்னா ஏன்னா டு த பவர் 2 வந்து போடணும். அப்ப 1,2 தர 1,2 சமன் 1,044 என்ன? அப்ப 1,044 ஒன்றை பிரிக்கணும். 1,044 பிரித்தால் அந்த சேம் ஆன்சர் வரும். ரைட். அப்ப 3வது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,002 தர 1,002 தர 1,002 சமன் 1,728. அப்ப பிரிக்கணும். ஒன்றை பிரிக்கணும். 1,728. இப்ப நீங்க உங்களோட டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் சொல்லுங்க. அப்ப 0.57 8 7. 87. ரைட், 87. இப்ப இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டருக்கு நாங்க இதை அப்படியே எழுதணும். ப்ரெசன்ட் வேல்யூ எழுதணும். அப்ப அடுத்த குளத்துல என்ன போடுவீங்க? ப்ரெசன்ட் வேல்யூ. இப்ப நீங்க இது இது 150 வரும். அதை பெருக்கினால் -150. அது உங்களுக்கு தெரியும். இப்ப 50 தர தசம் 8333. இப்ப பாத்தீங்கன்னா 41,66 வருது. 41,665 உங்களுக்கு வழங்கியிருக்கும். போட்டு பார்த்துக்கொள்ளுங்க. 2வது 75 கிடைச்சது. 75 தர தசம் 6944. அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 52,08. 52,08. 3வது பார்த்தோம்னு சொன்னால் 88 கிடைச்சிருக்கிறது. 88 தர தசம் 5787. அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 தசம் 925. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா 50 தசம் 925 அல்ல 926 926 போட்டுக்கொள்வோம். இப்ப இவ்வளவையும் கூட்டி நாம நெட் பிரசன்ட் வேல்யூ எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். 52,08 41,665. இப்ப 144 இருக்குது. அப்ப -150 கழிச்சால் இது உங்களுக்கு வழங்கும். இதை விட வந்துக்கிட்டு -5 தசம் 329. இது இப்படி வருது இந்த விட. இப்ப பார்த்துக்கொள்ளுங்க. டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 10% இருக்கக்குள்ள உங்களுக்கு பாசிட்டிவா வருகிறது. டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 20% இருக்கக்குள்ள மைனஸ்ல வருகிறது. அப்ப இது பாசிட்டிவ்ல வந்து இப்படி குறைஞ்சி 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 வந்து ஒரு இடத்துல சைஃபர் ஆகி அதுக்கு பிறகு இந்தியாவில தான் மைனஸ் ஆகும். சரியா? அப்ப இந்த பிரசன்ட் வேல்யூ இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை அதிகரித்து கொண்டு செல்கின்ற போது ஒரு இடத்துல அந்த பாயிண்ட்ல ஒரு இடத்துல இந்த நெட் பிரசன்ட் வேல்யூ என்பது 0வா மாறும். அந்த 0வாகிற இடம் தான் ஐஆர்ஆர். ரைட். அந்த 0வாகிற இடம் தான் ஐஆர்ஆர். இப்ப நாங்கள் அதைத்தான் பார்க்க போறோம். ரைட். அது எப்படி காண்கிறது இதை உங்களுக்கு நல்லா விளங்கிக்கணும். டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 10% இருக்கும் போது பிரசன்ட் வேல்யூ 10% இருக்கும் போது நெட் பிரசன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் 23,549 ரூபாய் இருக்கிறது. இது மில்லியனில் இருக்குது. நாம் அதை நாம் கவனத்தில் இருக்கல. நாங்கள் சும்மா செய்கிறோம். அடுத்தது 15% இருக்கக்குள்ளையும் இது ஒரு பாசிட்டிவா தான் இருந்திருக்கும். 20% வரக்குள்ள இது மைனஸா போயிட்டு
அப்ப இந்த 2 வீதத்துக்கும் இடையில 10 வீதத்துக்கும் இந்த 20 வீதத்துக்கும் இடையில ஒரு இடத்துல 0 ஆகி அதுக்கு பிறகுதான் இது மைனஸ் ஆகும். அந்த 0 ஆகுற புள்ளி தான் ஐஆர்ஆர். அப்ப அது எப்படி கண்டுபிடிக்கிறன்றதுதான் நாங்க பார்க்கணும். ரைட்? அது எப்படி கண்டுபிடிக்கிறன்றதுதான் நாங்கள் அதை பார்க்கிறோம். அப்ப அதுக்குரிய ஃபார்முலாக்கள் இவ்வளவு விளங்கிட்டு தானே உங்களுக்கு? டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 10 வீதமா இருக்கும் போது நெட் பிரசன்ட் வேல்யூ 23,549 எல்லாம் கால்குலேட் பண்ணி கண்டுபிடித்தோம். 20 வீதம் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் இருக்கும் போது -5,239 வந்துச்சு. இரண்டும் இந்த விட நீங்க எடுத்தீங்களா? அடுத்தாச்சு. அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில இந்த 10 வீதத்துக்கும் 20 வீதத்துக்கும் ஒரு இடையில உள்ள ஒரு டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வரும் என்று சொன்னால் அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ல இந்த நெட் பிரசன்ட் வேல்யூ என்பது 0வாக மாறும். அந்த 0வாகிற இடத்துல பேர் தான் ஐஆர்ஆர். அப்ப நீங்க நல்லா வழங்கிக்கணும். தேறிய இன்றைய பெறுமதி 0ஆகும் இடத்தில் உள்ள கழிவீட்டு காரணி ஐஆர்ஆர் என்று சொல்லப்படும். தேறிய இன்றைய பெறுமதி 0ஆகும் இடத்தில் உள்ள கழிவீட்டு காரணி தான் ஐஆர்ஆர். அப்ப நம்ம 10 வீதமா இருக்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் 10 வீதமா இருக்கக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவா இருக்குது. ரைட்? அப்ப அதோட நாங்க என்ன செய்யணும் சொன்னா இதுல வித்தியாசத்துக்கு பார்க்கணும். இந்த வித்தியாசத்துக்கு எப்படி வருகின்றதுன்னு பார்க்கணும். அப்ப அந்த வித்தியாசத்துக்குரிய ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் இந்த வாய்ப்பாட்டுக்கு போய் நாங்க பார்க்கலாம். இப்ப நான் திருப்பி அந்த இதுக்கு வர போறேன். இந்த கணக்குக்கு வர போறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணி போட்டு நான் இந்த கணக்குக்கு வரேன். இப்ப என்ன இருக்குது அந்த புள்ளி என்ன செய்து காட்டிருக்கிறார்கள். 10 வீதத்துக்கும் 20 வீதத்துக்கும் போட்டு 5.33 23 இது இந்த திட்டம் நான் வந்திருக்குது. இப்ப மூலக்கணக்கிலே 10,000 ஐஆர்ஆரை கணித்து திட்டம் சிறந்ததுன்னு கூறுறார். இந்த தான் கேள்வி. அப்ப இதுல திட்டம் 10 வீதம் கழிவீட்டு வீதத்தில் என்பிவி நேர்பெருமானத்தை பெறுவதால் அக்கழிவீட்டு வீதத்தில் இத்திட்டம் சாத்தியமாகும். ஆனால் திட்டம் 20 வீத கழிவீட்டு வீதத்தில் என்பிவி மறைப்பெருமானத்தை பெறுவதால் கழிவீட்டு வீதம் இத்திட்டத்தில் சாத்தியமில்லை. எனவே தீர்மானம் கழிவீட்டு வீதத்தில் தங்கியுள்ளது. மேலும் இதனை பணவீக்கத்தின் காசோட்டத்தின் காலம் பணவீக்கம் காசோட்டத்தின் காலம் சாத்தியமான இடர் மற்றும் வாய்ப்பு மற்றும் மூலக்கிரம் என்பன செல்வாக்கு செலுத்தும். அப்ப இதெல்லாம் நீங்க நோட்ஸ்
எடுத்தீங்களா? 11.845. அப்ப இத 2 முறையா எடுக்கணும். இப்படி போட்டோம்னு சொன்னால் இன்னைக்கு 20 போட்டு பார்க்கணும். இதுல 20 போட்டு 20ல இருந்து இத கழிக்கணும் கொண்டு போடணும். 20ல இருந்து இந்த பெர்சன்டேஜை கழிக்கணும். சரியா? அடுத்த இன்னொரு முறை உண்டு. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்க வந்த வந்த விடையை சொல்லுங்க. என்னது அந்த விடையை சொல்லுங்க. அந்த 10 போட்டு இல்ல இல்ல செஞ்சிருக்கோம். 11. இல்ல 10 இருக்கட்டும். இந்த இந்த இதுக்குரிய இதை மட்டும் சொல்லுங்க. 5.2 18.514. 18.514 18.514 இப்படி இருக்குது. இப்ப இத அடுத்த முறையா பார்க்கலாம். எப்படி வந்துச்சுன்னா 10 வீதத்தை போட்டு பார்க்க. சாரி 18.155. 18.155 இருக்கட்டும். இப்ப இதுல பார்க்கணும்னா இதுல பார்த்திருக்கிறோம். எப்படி என்று சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க. இது ரெண்டையும் கூட்டி இன்னும் இருக்கிற மைனஸ் பெருமானத்தை போட்டு பிரிச்சிருக்கலாம். இப்ப 10 வீதத்தை எடுத்து பார்க்கிற நேரத்துல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி செய்யணும். 10 வீதம் சக முதல் 23.549 அரண 28 தசம் 878 தர 10 வீதம். இது இப்படி வந்து போட்டு பாருங்க. அப்போ 23.549 அரண 28 தசம் 878. அப்ப இதை பார்க்கிற நேரம் நீங்க 10 கூட்டணும். 10ஓட அதை கூட்டினீங்க 18.155 வரும். இப்படி இந்த விட வருகுதான்னு சொல்லி பாருங்க. அப்ப நீங்க 2 முறையா செய்யலாம். 2 முறையா செய்தாலும் இந்த விட இப்படி வரும். அப்போ உங்களுக்கு எது லேஸ்ன்றது நீங்க ஃபீல் பண்ணீங்க. இப்ப 10 வீதத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் 10 வீதம் சக இன்னொரு 10 வீதத்துல டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் என்ன 23.54 9 23.54 அதை பிரிக்கணும். ரெண்டையும் கூட்டின தொகையால பிரிக்கணும். பிரிச்சு இந்த 20 வீதத்துக்கும் 10 வீதத்துக்கும் இடையில எத்தனை வீதம் வித்தியாசப்படுகிறது அது 10 வீதம். இந்த 10 வீதத்தை போடணும். 1781 மைக் இதெல்லாம் போட்டுருங்க. அப்ப 10 வீதம் என்பது என்னது? இது ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். 20 வீதத்துக்கும் 10 வீதத்துக்கும் இடையில வித்தியாசம் தான் அந்த 10 வீதம். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதத்தை 10 வீதத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த வார தொகையை இதோட கூட்டணும். 8.155 வரும். 0.8.155 இதை கூட்டினோம்னா 18. 20ல இருந்து பார்க்கக்குள்ள இந்த விடைய முதல் எழுதணும். 20 வீதத்துக்கு நேர உள்ளத்தை முதல் எழுதணும். 5.329 அதை பிரிக்கணும். 28.878 தர 10 வீதத்துக்கு. அதை பார்த்தீங்கன்னா இந்த மொத்த தொகையில இருந்து
இதை கழிச்சுங்கன்னா இந்த வீதம் வரும். இது ரெண்டும் விளங்கிட்டுதான்னு சொல்லி சொல்லுங்க ஒருக்கா. விளங்கிட்டுதா? உங்களுக்கு இது ஈஸி என்று சொன்னால் இதை பார்த்து கொள்ளுங்க. இது ஈஸி என்று சொன்னால் இதை பார்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு 2 முறையும் போட்டு காட்டிருக்கிறேன். 10 வீதத்திலிருந்து நாம ஸ்டார்ட் பண்ணுவோம் சொன்னால் 10 IRR 7 10 வீதம். 10 வீதம் இருக்கக்குள்ள என்ன வந்தது? 23.549. அப்ப 23.549 10 வீதம் சக 24.549 பிரிக்கணும். இரண்டையும் கூட்டி தான் பிரிக்கணும். 23.549 சக 5.329. இது மைனஸ் பெருமானம் தான் பெருக்கிது. மைனஸ் பெருமானம் இருந்தாலும் கூட்டுற நேரத்துல இந்த மைனஸ் பெருமானம் இல்லாம கூட்டி எடுக்கணும். அப்ப 28.878 இதெல்லாம் மறந்துட போலாம். அப்ப 10 சக 23.549 பிரிக்கணும். 28.878 தர 10 வீதம் டிஃபரண்ட்டுக்கு எவ்வளவு வித்தியாசப்படும்னு பார்க்கணும். 20லிருந்து 10 கழிச்சா 10 வீதம். இந்த 10 வீதத்தை பார்த்தீங்கன்னா மொத்தமா 18.155. 18.115 டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் இருக்கக்குள்ள இந்த நெட் பிரசன்ட் வேல்யூ என்பது 0வாக வரும். அதுதான் IRR. அப்ப இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 18 10 வீதம் 20 வீதம். அப்ப 18 தசம் இது இதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் உண்டு. 18.155 வீதம் போட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு 0 ஆகும். அப்ப அது இப்ப பார்க்க தேவையில்லை, நாம சொல்றேன் நான் உங்களுக்கு. சரியா? அப்ப டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் அதிகரித்து கொண்டு போகும்போது பிரசன்ட் வேல்யூ மைனஸ் ஆகும். டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் 10 வீதத்திலிருந்து 20 வீதமா அதிகரித்து கொண்டு போகும்போது டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் மைனஸ் ஆகும். ரைட்? அப்படி வார நேரத்துல இதனை நாங்கள் இவ்வாறு கண்டுகொள்ள முடியும். அதுக்கு இடப்பட்ட வீதத்துல தான் நாங்கள் எடுக்கணும். ரைட்? இதே கணக்க நாம ஒரு 25 வீதத்துக்கு போட்டு பார்த்து செய்யலாம். ரைட்? இப்போ இந்த ஒரு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் இதை விடுவோமே, நாம இதை விடுவோம். இதை விட்டுட்டோம். ரைட்? இப்ப உங்களுக்கு பயிற்சிக்காக நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இன்னைக்கு 25 வீதம் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் 25 வீதம் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் போட்டால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருமெண்டா என்ன வரும் என்று எதிர்பார்க்குறீங்க? நெட் பிரசன்ட் வேல்யூ என்ன வரும்? யாராவது 10 வீதம் இருக்கக்குள்ள நெட் பிரசன்ட் வேல்யூ பாசிட்டிவா வந்துச்சு. 20 வீதம் இருக்கக்குள்ள நெட் பிரசன்ட் வேல்யூ மைனஸா வந்துச்சு. அப்ப 25 வீதம் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் என்னவாகும்? மைனஸ் வரும். ஆனா இதை விட கூட வரும். சரியா? இதை விட நட்டம் கூட வரும். நாம ஏன்னு சொன்னா ஒரு ப்ராக்டிக்கலுக்காக உங்களுக்கு நான் செய்து காட்ட போறேன். சரி, நம்ம செய்ய போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். 150. ரைட். இப்ப 25 வீதத்துக்கு நேர மூலாவது வருஷத்துல ஏதாவது டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் உங்களுக்கு தெரியுமா? டேபிள் இருக்குதா? டேபிள் 25 வீதம் இருக்குதா? இருக்கு சார். சொல்லுங்க, மூலாவது வருஷத்துக்கு என்ன வரும்? 0.8 0.800. 800. 8
சைபர் சைபர் சைபர். சரியா? ரைட், ஓகே. ரைட். ரெண்டாவது வருஷத்துக்கு செல்லுங்க அப்போ. சைபர் தசம் 6400. 6400. ரைட். மூணாவது வருஷத்துக்கு 0.5120. 50 இது ஓகே. அது ரைட். இப்ப நாம ப்ரெசன்ட் வேல்யூ பார்ப்போம். ப்ரெசன்ட் வேல்யூ பார்த்து சொன்னால் இதுல 150 தான் வரும். அதுல மாற்றம் இல்லை என்றால் ஒன்றால பெருக்கிறோம். இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த 50 இருக்குதானே, இந்த 50 இதால பெருக்க போறோம். 50 தர தசம் 80000 பெருக்கினா என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா 40 வரும். ரெண்டாவது 75 பெருக்கணும் தசம் 6400 பெருக்கினா என்ன வரும்? 48 வரும். மூன்றாவது இடம் 88 தர தசம் 5120 பெருக்கினோம்னா 45 தசம் 056 4556. அப்போ எல்லாத்தையும் கூட்டுவோம். தக 48 தக 40 சமன் 133 மைனஸ் 150. பார்த்தீங்கன்னா 16 ப்ரெசன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 தசம் 944. இப்பவும் IRR என்பது சமனாத்தான் வரும். இந்த IRR என்பது சமனாத்தான் வரும். ஆனா நாங்க இப்ப IRR காண போறோம். IRR காண போறோம். ரைட். IRR காணதுக்கு நம்ம இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்துவோம். ரைட். இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்துவோம். அப்ப இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்துவ நேரம் சரி 10% சக 10% இருக்கக்குள்ள விட்டுன வரும் 23 54 9 23 54 9. இப்ப என்ன செய்ய போறோம்? இதையும் கூட்டணும். கீழுக்கு போடுற இலக்கத்துக்கு என்ன செய்யணும்? ரெண்டையும் கூட்டணும். 23 தசம் 549 சக 16 தசம் 944. அப்ப எத்தனை வருது? 40 லட்சம் வரும். 40 தசம் 494. 40 தசம் 493. இப்ப டிஃபரண்ட் எவ்வளவு? இது 10%, இது 25%. அப்ப எத்தனை டிஃபரண்ட் வருது? 15%. அப்ப நீங்க இன்னைக்கு என்ன போடணும்? 15% போடணும். இப்போ உங்களோட விடையை சொல்லுங்க பார்ப்போம். பதினெட்டு தசம் 723. ரைட். அப்ப இன்னறிக்கை விடையும் கிட்டத்தட்ட 1.5 ரூபா. 18 தசம் சரியா வருதா?
இஞ்சால வார ஃபிகர் ஏன் சரியா வரலன்னு சொன்னா நம்ம சரியான அவ்வளவு சாணத்தை எழுதணும் பின்னுக்கு வார அவ்வளவு சாணத்தை மொழியினா தான் சரியா வரும். கிட்டத்தட்ட இந்த 18 வீதமாகக்குள்ள இது 0 ஆகும் என்று விளங்குதானே. அதே போல இந்த கணக்கை போட்டு செய்யப்படும். இப்ப இந்த ஃபார்முலா போட்டு செய்யப்படும். இந்த ஃபார்முலா போட்டு செய்யற எப்படி? அப்ப நீங்க முதல்ல என்ன செய்யணும்? எனக்கு எத்தனை போடணும்? 25 25 போட்டுட்டு இதுக்கு பதில் 5 எத்தனை 16.944 16. கீழுக்கு அதே இலக்கம் தான், அதுல மாற்றம் இல்லை. டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 15 வீதம். பதினெட்டு தசம் ஏழு ரெண்டு மூணு. அதே விட வருது இரவா? இப்ப கிட்டத்தட்ட இதே விட வருகிறது. அப்ப உங்களுக்கு இப்ப இந்த 18 தசம் என்பது சரியா வருகிறது. அப்ப நீங்க 2 முறையா எப்படி பார்த்தாலும் இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் எவ்வளவுதான் கூட்டிக்கு போனாலும் இது 18 கடையில வரக்குள்ள இந்த 18 வீதமாகக்குள்ள இது என்ன செய்யும்? இது 0 பெருமானத்தை பெறும். உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் கிட்டத்தட்ட இந்த 18 வீதத்தை போட்டு டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை போட்டு பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட இந்த டிஸ்கவுண்ட் இந்த நெட் பிரசன்ட் வேல்யூ என்பது 0வாக மாறுவது போன்று தெரியும். 0வாக மாறுவது போன்று தெரியும். ரைட்? இப்ப தேவை இருந்துச்சுன்னா அதையும் போட்டு பார்க்கலாம். அது நோக்கம் அதான் IRR கண்டுபிடிப்பதுதான். அப்ப IRR கண்டுபிடிப்பதற்கு ஒரு வழி என்னது? முதலாவது டிஸ்கவுண்ட் எந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்ல பாசிட்டிவா இருக்குதோ அந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் முதல்ல எழுதணும். என்ன இருக்குது? 10 வீதம் இருக்கக்குள்ள பாசிட்டிவா இருக்குது. அந்த 10 வீதத்துக்கு அந்த 10 வீதத்துல வர நெட் பிரசன்ட் வேல்யூவே 10 வீதத்துல வர நெட் பிரசன்ட் வேல்யூ 23,549 23,549 பிரிக்கணும். இந்த அடுத்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் போட்டும் 20 வரக்கூட மைனஸ் வருது. அப்ப அந்த 20 வர அந்த தொகையையும் இதை கூட்டி பிரிக்கணும். பிரிச்சுட்டு எந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் 2 டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் எடுத்த முதலாவது இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டருக்கு இடையிலான வித்தியாசம் 10. அந்த 10க்கு பார்த்தோம்னு சொன்னால் அதுதான் IRR. அப்ப இதை நீங்க திருப்பி செஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு 2 காரணிக்கு போட்டு காட்டிருக்கிறேன். இப்போதான் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கிட்டுதா? மறந்து போய் இது மைனஸ் பெருமானம் அந்த கூட்ட சின்னதை கழிக்க சின்னதை தெரியா இது என்ன அப்படி இப்படின்றலாம் நீங்க நிறுத்தி கொள்ளப்படாது. நல்லா தெளிவா விளங்கி கொள்ளணும். ரைட். இப்ப இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்ப கணக்குக்கு போறேன். ஓகேயா? ரைட். இப்ப நாம அந்த இதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம செக்ஷனுக்கு வர போறோம். இது பார்க்கலாம். அப்ப கிராஃப் மூலமா செய்து பார்க்கிற நேரத்துல நாங்க இதுல 10 வீதம் 20 வீதம் 30 வீதம் 40 வீதம் என்று டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை போட்டுக்கணும். அளவு திட்டங்கள் சாமான் எடுத்துக்கணும். எடுத்து போட்டு இதுல பெர்சன்டேஜ் போடுறதுல நெட் பிரசன்ட் வேல்யூ
இதுல நீங்க தொகையைத்தான் போடணும். இதுல பெர்சன்டேஜ் போடக்கூடாது, தொகையை போடணும். அப்ப இதுல நீங்க என்ன செய்யணும்? நெட் பிரசன்ட் வேல்யூ 5000, 10,000, 20,000, 25,000 போட்டுக்கணும். அப்ப 10% டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் இருக்கக்குள்ள நெட் பிரசன்ட் வேல்யூ உங்களுக்கு 23,555. அந்த ஐநூக்கு ஒரு புள்ளியை வைக்கணும். திருப்பி 20% 5,333 அந்த 5.333 புள்ளி வரும். அதுக்கு ஒரு புள்ளியை வைக்கணும். அப்ப இது இந்தியாவில போக்குல பாசிட்டிவா போயிருக்கும், இந்தியாவில போக்குல மைனஸ்ல போயிருக்கும். ரைட்? அப்ப இந்தியாவில மைனஸ்ல வந்ததால இந்த கீழுக்கு வருது 5.33. இது ரெண்டு புள்ளியை இணைச்சம் என்று சொன்னால் இந்த எக்ஸ் அச்சில ஒரு இடத்துல வெட்டும். அந்த வெட்டுற புள்ளி தான் 18.16 IRR இருக்கும். இதோட செஞ்சு பார்க்குறீங்களா இருக்கா? நீங்க ஒரு ரூலர் வச்சுக்கணும். இதுக்கு இப்படி செய்யறோம்னு சொன்னா ஒரு ரூலர் வச்சுக்கணும். இதுல அளவு திட்டம் சமனா இருக்கணும். புள்ளி வச்சு போட்டு அந்த ரெண்டு கோட்டை ஒரு இடத்துக்கு இணைச்சிங்கன்னு சொன்னால் இந்த கோடி எனக்கு வெற்று இடம் IRR காணப்படும். ஆறாவது செஞ்சு பார்த்து சொல்லுங்க ஒருக்கா. ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து நீங்க ஒரு அளவு திட்டம் ஒன்றை வச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் அளவு திட்டத்தை வைத்துக் கொண்டு நீங்க செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் சமனாக இருக்கும். நீங்க அதை 25% பார்க்கின்றாலும் பிரச்சனை இல்லை. 10% இருக்கக்குள்ள இந்த பாசிட்டிவா இருக்குது. 25% இந்த 25% இருக்கக்குள்ள 16% இங்க அப்ப அது ரெண்டையும் கேட்டு இங்க இணைச்சு போட்டு இங்க ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் அச்சில் எங்க வெட்டு என்று பார்த்தீங்கன்னா அது எந்த மாற்றமும் இருக்காது. சமனான பெருமானத்துக்கு காட்டும். இதுதான். அப்ப நாங்கள் 3 முறையா கண்டிருக்கோம் IRR. ஒன்று குறைஞ்ச வீதத்திலிருந்து கூடிய வீதத்துக்கு போறதுக்கு 1 முறை கண்டிருக்கோம். அடுத்தது கூடிய வீதத்திலிருந்து குறைஞ்ச வீதத்துக்கு கழிச்சு வர முறையிலையும் கண்டிருக்கிறோம். ரெண்டையும் சேர்த்து பார்த்திருக்கிறோம். இது தேவையான நோட்ஸை இதை கொஞ்சம் வாசிச்சீங்கன்னு சொன்னால் அதிலேயும் உங்களுக்கு மேலதிகமான விளக்கங்கள் தெரியும். விளங்கிட்டுதா? இப்ப நாங்க இங்க பாருங்க 2 IRR 18 அந்த எடுத்திருக்கோம். IRR முறையானது சிறந்த முதலீட்டு தீர்மானத்துக்கான நிபந்தனையை பூர்த்தி செய்கின்றதா? காசோட்டத்தின் நேரத்துக்கு ஏற்ப சீராக்கம் செய்ய முடியுமா என பல சந்தேகங்கள் எழுகின்றன. பணத்தின் கால பெறுமதி இம்முறையில் கவனித்துக் கொள்ளப்படுகின்றது என்பதால் அது ஒரு சிறந்த முறையாக காணப்படுகிறது. அப்ப இந்த நோட்ஸுக்குள்ள நீங்க கோட் அடிச்சு கொள்ளணும். அதன் நன்மைகள் என்னன்னு கேட்டா இது எழுத வேண்டி வரும். இப்ப பாருங்க, 2 ப்ராஜெக்ட் தந்திருக்கிறார்கள். 2 ப்ராஜெக்டை பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் A, ப்ராஜெக்ட் B. அதில் ரெண்டிலையும் ஆரம்ப முதலீடா 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்கிறார்கள். ஆரம்ப முதலீடா 10 லட்சம் ரூபாய். அப்ப இது வந்துகிட்டு உண்மையா பிரேக்கெட் பண்ணி காட்டப்பட்டிருக்கோம். முதலாவது வருஷம் எங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் கிடைக்குது. 2வது வருஷம் 3 லட்சம் ரூபாய் கிடைக்குது. 3வது வருஷம் 1 லட்சம் ரூபாய் கிடைக்குது. இப்படி 5 வருஷத்துக்கு கிடைச்ச காசு தந்திருக்கிறார்கள். அதனுடைய நெட் பிரசன்ட் வேல்யூ 10% சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப இதே போல இந்த திட்டத்துக்கும் இதே மாதிரி தந்திருக்கிறார்கள். இங்கே வந்துகிட்டு இந்த நெட் பிரசன்ட் வேல்யூ காண்பிக்கிறார்கள். 3 வருடங்களும் 4 வருடமும் பேபேக் பீரியட் தந்திருக்குது. இப்படியான திட்டம் ஒன்றுல நாங்கள் பார்க்கின்ற போது நாம் அதை வேறொரு பரவ அப்ப இந்த திட்டத்துல நாங்க எந்த திட்டம் சிறந்தது செல்கின்ற போது நாங்க இதனை பார்த்து கொண்டோம். அடுத்த இந்த கணக்குல பார்த்தோம் என்று சொன்னால் இதற்கான சீராக்கம்
இங்க ஐஆர்ஆர் பார்த்துங்க. இங்க நெட் பிரசன்ட் வேல்யூ 82 தந்திருக்குது. 82,369. இங்க 10% இருக்கும்போது 52,000 இவ்வாறு இருக்கிறது. இதனை வச்சுக்கொண்டு இங்க ஐஆர்ஆர் காண தெரியுமா உங்களுக்கு? காண முடியுமா? எல்லா தகவலும் தந்திருக்குது. ஐஆர்ஆரும் விடையும் தந்திருக்குது. அப்ப எப்படி என்று பார்க்க தெரியுமா? இதை ஈஸியா பார்க்கலாம். 5 சக 82,369 கீழ் 2ஐயும் கூட்டின பெறுமாதி தர 2% இடையிலான வித்தியாசத்தை பார்க்கிறது. அதை தெரியும் தானே உங்களுக்கு இரவா? அதுக்கு இன்னும் ஒரு தகவல் தெரியணும். இங்க அப்ப பொருள் இங்க செஞ்சு பார்த்து கொள்ளுங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டுகொள்ளலாம். இதுல பாருங்க, இம்முறை மூலம் நிறுவனத்தின் இலாபத்தன்மை அதிகரிக்குமான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப கழிவீட்டு வீதத்துல 5%, 10%, 15%, 20%, 25%, 30% என்று போகக்குள்ள எங்களுக்கான இந்த தொகைகளை தந்திருக்கிறார்கள். இங்கு கழிவீட்டு வீதங்கள் என்பிவி இடையே நேர்மாற்று தொடர்பு காணப்படுவதை அவதானிக்க முடியும். எனவே குறித்த கழிவீட்டு திட்டத்துக்கு அப்பால் இத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை உணர்த்துகிறது. இப்ப நாங்க 5%, 10%, 15% போக்களை பாருங்க. இதனுடைய நெட் பிரசன்ட் வேல்யூ 4,07,000, 2,32,200, 5,89,000. ஆனா 20% கூட 28 மைனஸ் ஆகுது. 28,551 மைனஸ் ஆகுது. அப்ப இந்த 15% 20% இடையில ஒரு இடத்தை இது 0 பெருமானத்தை பெறும். இந்த 15% 20% இடையில ஒரு இடத்துல 0 பெருமானத்தை பெறும். அந்த இடம்தான் ஐஆர்ஆர் என்று சொல்லி பார்க்கலாம். அதனை நீங்கள் கணக்கு செய்கிற நேரம் செய்து பார்த்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும். இதனை இப்ப நாங்கள் ஏற்கனவேயும் ஒரு 2 திட்டத்தை பார்க்கிற போது இந்த C,D இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கின்ற போது இது எவ்வாறு இன்வெஸ்ட்மெண்ட் சிடி கம்பெனி அதுல எப்படி வருகிறதுன்றதை நாங்க இங்க போட்டு காட்டிருக்கிறோம். 4 புள்ளிகள்ல இத எவ்வாறு வருகின்றது என்பதை காட்டுறாங்க. இது நீங்க நோட்ஸ்களை பாய்ச்சி கொஞ்சம் விளங்கிக் கொள்ளலாம். அதுக்கு அடுத்த செக்ஷனை நாங்க பார்க்கறதுக்கு அது ஈஸியா இருக்கும். அடுத்தது நாங்க முக்கிய பார்க்க வேண்டிய ஒரு திட்டம் தான் இலாப தன்மை சுட்டன். அப்ப இதை சொல்லுறது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். நாங்க ஏற்கனவே என்பிவி நெட் பிரசன்ட் வேல்யூ பார்த்துட்டோம். அதுல 2 ப்ராஜெக்டுகளை ஒப்பிட்டு பார்த்திருக்கிறோம். அடுத்த பேபேக் பீரியட் பார்த்திருக்கிறோம். பேபேக் பீரியட்ல டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் போட்டு பார்த்தால் அது கூட பார்த்திருக்கிறோம். அடுத்தது ஐஆர்ஆர் எப்படி கால்குலேட் பண்ணுங்கன்னு பார்த்திருக்கிறோம். இப்ப நாங்க பார்க்க போறது இலாபத்தன்மை சுட்டன். அப்ப இலாபத்தன்மை சுட்டன்றது மிக ஈஸியான ஒரு மெதட். இது அக்கவுண்டிங் ப்ராஃபிட்டுக்கு தான் பார்க்கப்படுது. அது இந்த இலாபத்தன்மை சுட்டன் என்பது கிடைச்ச இலாபத்துக்கு எவ்வளவு லாபம் என்று நேரடியா பார்க்கிறது தான் இந்த இலாபத்தன்மை சுட்டன். அப்ப நாங்க ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு, என்பிவி நெட் பிரசன்ட் வேல்யூ என்பிவி பார்த்திருக்கிறோம். அடுத்தது பேபேக் பீரியட் பார்த்திருக்கிறோம். பேபேக் பீரியட் பார்த்திருக்கிறோம். ஐஆர்ஆர் பார்த்திருக்கிறோம். இது 3ம் நாங்க பார்த்திருக்கிறோம். இப்ப நாங்க பார்க்க போறது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ்.
ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் என்பது எவ்வாறு அமைகின்றதுன்னு பார்க்க போறோம். ஆரம்ப மூலதனத்துக்கு காசோட்டத்தில் இன்றைய பெறுமதி விகிதமாக கணிப்பிடுவது இலாபத்தன்மை சுட்டம் எனப்படும். அப்ப ஆரம்ப முதலிடம் என்றால் நம்ம 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 10 லட்சம் ரூபாய் கிடைச்ச லாபம் எவ்வளவு என்று பார்க்கிறது தான் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் என்று சொல்லப்படும். அப்ப ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கமெண்ட் இனிஷியல் கேஸ் அவுட்லே முதலாவது ஆரம்ப முதலீட்டுக்கு மொத்தமாக கிடைச்ச காசு எவ்வாறுன்னு பார்க்கிறது. அவ்வருடம் 0, 1, 2, 3, 4, 5 காசு ஓட்டம் இதுல 0, 325, 325, 325, 325 வருகிறது. ஆகவே இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸை பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு 1,203 என்று வருகிறது. அப்ப அதனை நாங்கள் எவ்வாறு பார்க்கின்றால் இந்த முறையாக இருக்கிறது. இலாபத்தன்மை சுட்டனின் விதிகள். இலாபத்தன்மை சுட்டனின் விதிமுறைகளின்படி இலாபத்தன்மை சுட்டன் ஒன்றை விட அதிகமாயிருக்கும் போது திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும். இது ஒன்றை விட குறைவாயிருக்கும் போது திட்டம் நிராகரிக்கப்படும். அப்ப இதான விதி. ஒன்றுக்கு மேல் இருக்கும் என்று சொன்னால் அது இலாபத்தன்மை சுட்டன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கொள்ளப்படும். ஒன்றை விட குறைவாக இருந்தால் அது சுட்டன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லப்படும். சிறந்த முதலீடு திட்டத்தின் நிபந்தனைகளை இலாபத்தன்மை சுட்டன் பூர்த்தி செய்யுமா? காசோட்டத்தின் காலம் சீராக்கம் செய்யப்படுமா? பணத்தின் கால பெறுமதி கவனித்துக் கொள்ளப்படும். திட்டத்தின் எதிர்பார்க்கப்படும் காசோட்டத்தின் மூலதனத்தின் கீழே கழிவீட்டுக்கு உட்படுத்தப்படும். அப்ப பின்வரும் 2 முதலீடு திட்டங்களையும் நன்கு கவனிக்கவும். இத்திட்டங்களுக்கு சமமான என்பிவியை கொண்டிருக்கும் IRR வரை வரத்தின் உதவிகள் பார்க்கலாம் சொல்லியிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்த திட்டங்கள் தான் இப்படித்தான் இது காணப்படும் சொல்லப்படுகிறது. இப்ப ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் 1,19, 1,11 திட்டம் ஏபியில் ஏக்கு சார்பாக காணப்படுகிறது. என்பிவி IRR முறைகள். இப்ப என்பிவி IRR முறைகளை எல்லாம் இதுகளுக்கு IRR கிட்டத்தட்ட இது கூடத்தான் இருக்குது. வித்தியாசம் என்னவெனில் எதிர்பார்க்கப்படும் திட்டத்தின் பணத்தின் கால பெறுமதியாகும். மேலும் பண மீளளிப்பு காலத்தை எடுத்துக்கொண்டால் திட்டம் A 3 வருடம், திட்டம் B 4 வருடம். எனவே குறைந்த மீளளிப்பு காலம் கொண்ட திட்டம் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இப்ப இதுகளை எல்லாம் 2 திட்டத்தை வச்சு கொண்டு பார்த்தீங்கன்னா நீங்க கணக்கு செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு தீர்மானம் எடுப்பதற்கு இது உதவுது. இலாபத்தன்மை சுட்டனுக்கு ஏக்கு அதிகமாக உள்ளது. எனவே ஏ திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இவ்வளவு விடயங்களை வச்சுக்கொண்டு இந்த எல்லாம் தருவாங்கன்னு சொல்லலாது. இதை நீங்க கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணி எடுத்து போட்டு 2 திட்டத்திலே எந்த திட்டம் சிறந்தது கேள்வி என்று வந்தால் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? முதலாவது வேலைக்கு முதலீடு செய்த தொகை 1, 2, 3, 4, 5 காசு உள்ளோட்டம் தரப்பட்டிருக்கிறது. டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் 10% சொல்லியிருக்கிறார்கள். 10% சொன்னால் 10% எவ்வளவு நெட் பிரசன்ட் வேல்யூ என்று தந்திருக்கிறார்கள். அப்ப அடுத்து நீங்க ஒரு 25% போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 25% 10% முறையில வாரது IRR கண்டுபிடிப்பீங்க, பேபேக் பீரியடை கண்டுபிடிப்பீங்க. அதே போல இவ்வாறு இதுகளை கண்டுபிடிப்பீங்க. இப்ப இது உங்களுக்கு செய்து காட்டணுமா இல்ல நீங்க செய்வீங்களா? இதை கொஞ்சம் செய்யலாம் தானே. நீங்க செஞ்சு பார்த்து போல அடுத்த முறை செல்லணும். விளங்குது அந்த கணக்கு. இப்படி ஒரு கணக்கு தந்தால் திட்டம் பி இப்ப ஏபி என்று 2 திட்டம் தருவாங்க. இவ்வளவு தகவல் தான் தருவாங்க. 5 வருஷம் வரை உள்ள தகவல் தருவாங்க. இதை வச்சுக்கொண்டு இன்னைக்கு அவ்வளவு நீங்க கால்குலேட் பண்ணணும்.
நெட் ப்ரெசன்ட் வேல்யூவை நீங்க கால்குலேட் பண்ண தெரியும். 10 வீதத்துல போட்டீங்கன்னு சொன்னால் 10க்குரிய டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை போட்டு இவற்றை கூட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ இது வரும். ஐஆர்ஆர் காணணும்னு சொன்னால் இதை என்ன காணலாம். பேபேக் பீரியட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது பேபேக் பீரியட் கண்டுகொள்ளலாம். இதை செய்து காட்டணுமா இல்லை நீங்க செய்வீங்களா? இப்படி ஒரு கணக்கு தரப்பட்டால் இந்த திட்டத்துல எந்த திட்டம் சிறந்தது என்று சொல்லுகின்ற போது இங்க பாருங்க எப்படி விடை எழுதியிருக்கிறார்கள். திட்டம் ஏ பியில் இலாபத்தன்மை சுட்டன் ஏக்கு சார்பாக காணப்படுகிறது. இப்ப ஏக்கு 1.19 காணப்படுது, 1.11 ஒன்றை விட கூடியிருந்தால் லாபத்தன்மை சுட்டன் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம் இதுல கூட இருக்குது, அப்ப கூட இருந்தால் நல்ல. அடுத்தது பேபேக் பீரியட் பார்த்தீங்கன்னா இது 3 வருஷத்துக்குள்ள போட்ட முதல்ல ஒட்டைக்கு எடுத்துடலாம், இது 4 வருஷத்துல எடுக்கும். ஆகவே இந்த திட்டம் தான் நல்லது. ஐஆர்ஆரை பார்த்தோம்னு சொன்னால் இது டிஸ்கவுண்ட் இஃபெக்டர் 10 வீதத்திலிருந்து 19 வீதம் வரைக்கும் இடைவெளி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த திட்டத்துக்கு 10 வீதத்திலிருந்து 3 வீதம் வரைக்கும் இடைவெளி இருக்கு. அவ ஏற்கனவே நோட்ஸ்ல தான் சொல்லியிருக்கிறேன். ஐஆர்ஆருக்கும் இந்த நெட் பிரசன்ட் வேல்யூக்கும் இடையிலான இடைவெளி கூடுதலாயிருந்தால் அது சிறந்த திட்டம். அப்ப இதுல சிறந்த திட்டம் இதைத்தான் சொல்லணும். இந்த விகிதத்துக்கும் இந்த வீதத்துக்கும் இடையிலான இது குறைவாயிருக்கிற இடைவெளி. அப்ப இதை வைத்துக்கொண்டு நீங்க எப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்வதற்காக இந்த கணக்கை உங்களுக்கு காட்டியிருக்கிறார்கள். கணக்கை செய்து காட்டல என்ற எல்லா கணக்கையும் செய்து காட்டிய புத்தகத்துல செய்து காட்ட முடியாது என்பதற்காக உங்களுக்கு சோட்டா விடயங்களை போட்டு 2 திட்டத்துக்கும். ஆனா இதை நீங்க செஞ்சோம்டா விட வரும். அப்ப அதுக்கு விட எழுதுற நேரம் ஏபியில் இலாபத்தன்மை சுட்டம் ஏக்கு சார்பாக காணப்படுகிறது. என்பிவி ஐஆர்ஆர் முறையில் பார்க்கிறது. வித்தியாசம் என்னவெனில் எதிர்பார்க்கப்படும் திட்டத்தின் பணத்தின் கால பெறுமதியாகும். மேலும் பண மீளழிப்பு காலத்தை எடுத்துக்கொண்டால் திட்டம் ஏ 3 வருடம் எடுக்கும், திட்டம் பி 4 வருடம் இருக்கு, இது 3 வருடம் இருக்கு, 4 வருடம் இருக்கு. அப்ப குறைய காலம் எடுக்கிறது சிறந்தது. எனவே குறைந்த மீளழிப்பு காலம் கொண்ட திட்டம் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இதைத்தானே ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து இலாபத்தன்மை சுட்டன் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இலாபத்தன்மை சுட்டன் ஏ நல்லதா இருக்கிறது, அதை பற்றி கொண்டும் ஏதான் சிறந்த திட்டம் என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். இது வழங்கிட்டு தானே உங்களுக்கு இப்ப இதுல விடையெல்லாம் தந்திருக்குது. நீங்க எப்படி விடை எழுதணும் என்பதற்கான மெத்தடை மட்டும் தெரிஞ்சிச்சு. ஆனா நீங்க இதை செய்து பார்க்கிறோம்டா எப்படி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல் எடுக்கும். நீங்க தனியா செய்யறேன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல் எடுக்கும் இந்த கணக்கு 2 செஞ்சு எடுக்கிறதுக்கு. அத கணக்கு எக்ஸாமுக்கு இப்படித்தான் பாரு. எக்ஸாமுக்கு இந்த விடயங்களை மட்டும்தான் தருவார்கள். இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு தந்து இந்த 5 வருடங்கள் என்ற மட்டும்தான் தகவல் தரப்படும். அதுக்கு கேள்வி கேட்பார்கள், எந்த திட்டம் சிறந்தது என்று ஆலோசனை வழங்குக கேட்பார்கள். அப்படி கேட்கிறா நீங்க என்ன செய்யணும்? நெட் பிரசன்ட் வேல்யூ காணணும், ஐஆர்ஆரை காணணும், பேபேக் பீரியடை காணணும், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸை காணணும். கண்டு போட்டு நீங்க இந்த விடைக்கு வரணும். ஓகேயா? ஓகே சார். நீங்க இத கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இத நீங்க இந்த கணக்கு என்ன ரைட், இதை நீங்க ஒரு அசைன்மெண்டா வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இந்த கணக்கை உங்களுக்கு அரைவாசி விட தந்திருக்கிறேன். இந்த கணக்கை நீங்க ஒரு அசைன்மெண்டா வச்சுக்கொண்டு இன்னைக்கு விட தரணும். என்ன இருக்கிற கணக்கு. அப்ப இதுக்கு பக்கத்துல இருக்கு 174 பக்கம் இருக்கிறத நீங்க செய்யணும். அவன் செஞ்சு நான் ஞாபகப்படுத்த மாட்டேன். 174 பக்கம் இருக்கிறது ஒரு அசைன்மெண்ட். அப்ப இந்த அசைன்மெண்ட் செய்யற நேரம் நீங்க என்ன செய்யணும்? ப்ராஜெக்ட் ஏ என்று போட்டுட்டு காசு வெளியேற்றம்
மைனஸ் காசு உள்ளோட்டம் போட்டுருவீங்க, டிஸ்கவுண்ட் எஃபெக்டர் 10 போடுவீங்க, 10 போட்டு டிஸ்கவுண்ட் எஃபெக்டர் போடுவீங்க, அதால பெருக்கணும், அதை நெட் ப்ரெசன்ட் வேல்யூ எடுப்பீங்க, அதுலேருந்து 10 லட்சத்தை கழிச்சு வார தொகை நெட் ப்ரெசன்ட் வேல்யூன்னு காணுவீங்க. திருப்பி அதே ப்ராஜெக்டுக்கு ஒரு 20 வீதத்தை அல்லது 25 வீதத்தை போட்டு அதுக்குரிய டிஸ்கவுண்ட் எஃபெக்டரை போட்டு அதுக்குரிய என்பிவியை போட்டீங்கன்னு சொன்னால் நெட் ப்ரெசன்ட் வேல்யூவை போட்டீங்கன்னா அது மைனஸ்ல வரும். அந்த மைனஸ்ல வாரத்தையும் பாசிட்டிவ்ல வாரத்தையும் வைத்துக்கொண்டு ஐஆர்ஆரை கண்டுபிடிக்கணும். ஐஆர்ஆரை கண்டுபிடிச்சு நீங்கள் அந்த திட்டத்துல எந்த திட்டம் சிறந்ததுன்னு சொல்லி இதுக்கு விட எழுதுவாங்க. இந்த கணக்கு தான் நம்ம செய்யணும். என்ன ஏதோ அந்த கணக்கு இதுவா என்ன இருக்கு 172 172ஆம் பக்கமா சாரி 172ஆம் பக்கத்தில் உள்ளது செஞ்சு பார்க்கணும். இந்த விட தான் வரும், இவ்வளவு தான் நீங்க எழுதணும். இந்த கால்குலேஷனை கண்டுபிடிச்சு காட்டணும். என்ன செஞ்சிருக்கிற விட சமனான்னு சொல்லி கால்குலேஷனை கண்டுபிடிச்சு காட்டணும். அப்ப இதுல உள்ள நோட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். அடுத்தது சராசரி கணக்கீட்டு வருவாய் வீதம், அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஏஆர்ஆர். அப்ப நான் இதுவரை படி தந்திருக்கிறேன், ஞாபகம் பெற்றுக் கொள்ளணும். என்பிவி, பேபேக் பீரியட், ஐஆர்ஆர், அடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். இப்ப நான் பார்க்க போறது ஏஆர்ஆர். இது ஒரு சிம்பிளான திட்டம். ஏஆர்ஆர் ஏஆர்ஆர் என்பதை நாங்கள் இப்போது பார்க்க போகிறோம். அக்கவுண்டிங் எவரேஜ் அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஏஆர்ஆர். அப்ப கணக்கீட்டு வருவாய் வீதம், சராசரி கணக்கீட்டு வருவாய் வீதம் ஒரு முதலீட்டு திட்டத்தில் இருந்து எதிர்பார்க்கப்படும் வரிக்கு பிந்திய சராசரி இலாபத்தை இத்திட்டத்தின் புத்தக பெறுமதியில் சராசரியால் வகுத்து பெறப்படும் தொகையாகும். அப்ப புத்தக பெறுமதி என்று சொன்னால் இதுல காசு ஓட்டம் கணக்கில் கொள்ளப்பட மாட்டாது. காசு ஓட்டம் இல்லாமல் அக்கவுண்டிங் ப்ராஃபிட் தான் இதை கவனத்துக் கொள்ளப்படும். அக்கவுண்டிங் ப்ராஃபிட் என்றா இப்ப வருமான தேய்வு இருந்தால் வருமான தேய்வு கழித்து வார தொகை தான் கவனத்துக் கொள்ளப்படும். சராசரி கணக்கீட்டு வருவாய் வீதத்தின் விதிமுறைகள், எதிர்பார்க்கப்பட்ட சராசரி இலாபத்தை விட சராசரி கணக்கீட்டு வருவாய் வீதம் அதிகமாக காணப்படும் போது திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப நான் அந்த ரூல் இதான், இவ்வளவுதான் ரூல். நோட்ஸ் இருந்தா கோட் அடிச்சு கொள்ளுங்க. எதிர்பார்க்கப்பட்ட சராசரி இலாபத்தை விட சராசரி கணக்கீட்டு வருவாய் வீதமானது அதிகமாக காணப்படும் போது திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும். இம்முறையானது கணக்கீட்டு லாபத்தை மட்டும் கருத்தில் கொள்ளப்படும். இந்த கணக்கீட்டு லாபம் என்பதற்கு கோட் அடிச்சு கொள்ளணும். கணக்கீட்டு லாபத்தை மட்டும் கருத்தில் கொள்ளப்படும். காசு ஓட்டம் மற்றும் பணத்தின் கால பெறுமதி கவனித்துக் கொள்ளப்படுவதில்லை. அப்ப இந்த திட்டத்தில் உள்ள பிரதிகூலங்கள் என்னன்னு கேட்டால் காசு ஓட்டத்தின் காசு ஓட்டம் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை, பணத்தின் கால பெறுமதி கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. அப்ப இதுதான் இது ரெண்டுல பிரதிகூலங்கள். எதிர்பார்க்கப்படும் இலாபத்துக்கு ஏற்ப திட்டம் இடர் தற்காலிகமாக அடிப்படையில் கருத்தில் கொள்ளப்படும். இம்முறையானது மூலதன கிரயத்தை கருத்தில் கொள்ளாமையால் பெறுமதி சேர் முதலீடு திட்டம் மூலம் அதிக இலாபத்தன்மை பெற நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது. அப்ப சராசரி லாபம், அப்ப இதை எப்படி பார்க்கிற, முதலீடு எடுக்கிறது. அப்ப ஆரம்ப முதலீடு எடுத்துக்கொண்டால் அந்த ஆரம்ப முதலீடு
அவர் சராசரி என்று சொன்னால் 2ஆல பிரிப்பார்கள். அது 2ஆல பிரித்து போட்டு அக்கவுண்டிங் ப்ராஃபிட். அக்கவுண்டிங் ப்ராஃபிட் என்றால் வருஷ கணக்கில் நமக்கு எல்லா டெக்ஸ் எல்லாம் கழித்து வர ப்ராஃபிட்டுக்கு என்ன லாபம் பார்த்து போடுறது. அது அவ்வளோ பெரிய ஒரு மெத்தடில் ஏதாவது பேப்பர்கள் கணக்கு செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருந்தால் நான் அவங்களுக்கு செய்து காட்டுவேன். அப்போ அடுத்தது முதலீட்டு மூலதன மதிப்பீடு தொடர்பான பொதுவான பிரச்சனைகள், ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட். இப்போ ஒரு மூலதன திட்டம் ஒன்று போட்டுட்டோம் சொன்னால் மூலதன திட்டத்துக்கு காசு போட்டால் மட்டும் காணாது, இடையில ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும். இப்போ ஒரு மெஷினரியை வாங்கி போட்டோம், காசு இருந்துச்சு, காசை கொண்டு போய் போட்டு மெஷினரியை வாங்கி போட்டோம். மெஷினரியை வாங்கி போட்டால் மெஷின் உழைக்குமான்னு சொன்னால் இல்லை. மெஷினரிக்கு போடுறது மூலப்பொருள் வாங்குறது காசு வேணும். அப்போ காசு மூலப்பொருள் வாங்குறது காசு போட்டு அந்த மூலப்பொருளை முடிவு பொருளாக மாற்றி அதை விற்று வந்தால் தான் எங்களுக்கு லாபம் வரும். அப்போ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து தேவைப்படும். அப்போ அது சம்பந்தமான பிரச்சனையை தான் இங்கு நாங்கள் பார்க்க போறோம். மூலதன மதிப்பீட்டில் உள்ள பொதுவான பிரச்சனைகள். நடைமுறை மூலதன தேவைப்பாடு. குறித்த திட்டம் நடைமுறை மூலதன தேவைப்பாட்டினை கொண்டிருக்கும் போது காசு வெளியேற்றம் ஏற்படும். அப்ப எல்லா திட்டத்துக்கும் இது நடைமுறை மூலதனம் கட்டாயம் தேவைப்படும். நான் உங்களுக்கு சொன்னேன், இப்ப பெரிய ஒரு வெளிநாட்டுல இருந்து காசை கொண்டாந்து நாம என்ன செய்வோம், ஒரு கட்டடத்தை கட்டி காணியை வாங்கி கட்டடத்தை கட்டி எல்லாம் செஞ்சு முடிச்சோம்னா காசு எல்லாம் முடிஞ்சிடும். அப்ப நம்மகிட்ட ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லாட்டி என்ன செய்யற, அப்ப நாம ஒன்று செய்ய இயலாது, வாடகைக்கு தான் கொடுக்க வேண்டி வரும். அது மாதிரியான சந்தர்ப்பம் வராமல் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் செல்லுகின்றது. அப்ப குறித்த திட்டம் நடைமுறை மூலதன தேவைப்பாட்டினை கொண்டிருக்கும் போது காசு வெளியேற்றம் ஏற்படும். திட்டத்தின் முடிவில் நடைமுறை மூலதனம் மீளப்பெறப்படும் போது காசு உள்ளோட்டம் ஏற்படும். அப்ப ஒர்க்கிங் கேபிட்டல் அதை போட்டா திருப்பி எடுத்துடணும். அந்த காசை செஞ்சு போகக்கூட அந்த காசை திருப்பி எடுத்துடலாம். அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படும். தொடர்பற்ற காசு ஓட்டம், irrelevant கேஷ் ஃப்ளோ சொல்லப்படும். குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் காரணமாக எதிர்காலத்தில் அதிகரிக்கும் காசோட்டம் கவனித்துக் கொள்ளப்படும். ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த அளவுல காசு தேவைப்படுமோ அது கவனித்துக் கொள்ளப்படும். ஆழ்ந்த கிரயம், ஒதுக்கீடு அல்லது பங்கீடு செய்யப்பட்ட நிலையான மேல்நிலைகள், நிதிச்செலவினங்கள் கவனித்துக் கொள்ளப்படுவதில்லை. அப்ப இதெல்லாம் முக்கியமான நோட்டுகள், நீங்க இதை குறித்து நோட் பண்ணி கொள்ளணும். அடுத்தது பணவீக்கம். அப்ப நாம திட்டத்தை செஞ்சு கொண்டு போகக்குள்ள நாட்டில பணவீக்கம் ஏற்பட்டால் அந்த பணவீக்கம் நம்முடைய திட்டத்துல தாக்கம் செலுத்தும். அப்ப தாக்கம் செலுத்தினால் தேறிய காசோட்டத்துல தொகைகளை வித்தியாசம் ஏற்படும். இப்ப அது சம்பந்தமான பணவீக்கம் சம்பந்தமான விடயங்களைத்தான் நாங்கள் இதை பார்க்க போகிறோம். ஆனா பார்க்கிறோம்னு சொன்னால் இதற்கு முந்திய செக்ஷன் அவ்வளவும் நமக்கு கிளியரா இருக்கும். நாம இதனையே தொடர்ந்து படித்து கொண்டு இருக்க இயலாது. உங்களுக்கு இப்படி ஆழமாக வேற யாரும் படிப்பிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா எல்லா செக்ஷனையும் கவர் பண்ணணும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு செக்ஷனாவது நல்லா வழங்கிடணும்ன்றதுல நான் கவனமா இருக்கிறேன். இப்ப நீங்க அந்த கிளாஸுகளுக்கு ஒழுங்கா வரணும். அதே போல நீங்க ஒழுங்கா வந்து செஞ்சு பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த கணக்குகளை கொண்டு மூடி வச்சு போட்டு தயவு செய்து இருந்துடாங்க, மறந்துடும். எக்ஸாம் முடியும் வரைக்கும் நீங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் இந்த கணக்குகளை செய்து பார்த்து கொண்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த கணக்கு ஈஸியாகும் எக்ஸாமுக்கு. அல்லது எக்ஸாமுக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு கண்ணை காட்டி காட்டுக்கு விட்ட மாதிரி பேயரைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி இருக்கப்படாது. நீங்க திருப்பி இந்த நோட்ஸை வாசிக்கணும். இந்த நோட்ஸை வாய்ச்சி எடுத்து உங்க இதுகளை செய்து பார்க்கிற போதுதான் இந்த கணக்குகளை தான் உங்களுக்கு ஈஸியாகும். எக்ஸாமுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் ஈஸியா தெரியும். அல்லாட்டி வாசிக்கிறதுக்குள்ளேயே பயம் பிடிச்சிடும் உங்களுக்கு இந்த கணக்குகளை. எனவே நீங்க ஒவ்வொரு செக்ஷனையும் மீண்டும் கிளியரா படிச்சிடணும். நான் பணவீக்கம் சம்பந்தமான ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியாவும் தருவேன். பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். மூலதன மதிப்பீடு மேற்கொள்ளப்படும் போது பணவீக்கம் கருத்து கொள்ளப்படும் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏன் பணவீக்கம் கருத்து? இப்ப நீண்ட கால திட்டமாக இருந்தால் பணவீக்கம் கருத்து கொள்ளப்பட வேண்டிய சந்தர்ப்பம் வரும். ஷார்ட் பீரியட் சொன்னா ஷார்ட் பீரியடுக்குள்ள விலை ஏறுகிறது இறங்குறது கடையில
நாம விஷயத்தை முடிச்சுக்கலாம். ஆனா இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி விலை ஏறிக்க போகும். சும்மா பார்த்து இருக்க கூட ராவை 12 மணிக்கு பெட்ரோலுக்கு விலை ஏறி தருவான், அப்புறம் டீசலுக்கு விலை ஏறி தருவான். நாளைக்கு வர வேண்டிய சாமான் 1 லட்சம் ரூபாய்க்கு வர வேண்டிய சாமான் 1,25,000 ரூபான்னுவான். ஏன்னா கொழும்புல இருந்து வாரதுக்கு டீசலுக்கு விலை கூட, லொரிக்கு ஆச்சு கூடன்னு சொல்லிடுவான். சீமந்தி பாக்கெட்டு 2,000 ரூபாய்க்கு நாம திட்டமிட்டு இருப்போம். திட்ட அடுத்த அன்றைக்கு சீமந்தி பாக்கெட்டு 2,125 ரூபான்னு சொல்லுவான். அப்ப உடனடியா விலை மாறிடும். அப்ப இலங்கை போன்ற நாடுகள்ல பணவீக்கம் என்பது எந்த சந்தர்ப்பத்திலையும் குயிக்கா வரும். ஆனா சில நாடுகள்ல பணவீக்கம்ன்றது மிச்சம் குறையும். அப்ப அங்க எப்படி விற்கும்ன்ற பொருட்கள விலையெல்லாம் நம்ம நாடுகள்ல எல்லாம் பொருட்கள விலையெல்லாம் இந்த பேப்பர்ல எழுதிதான் ஒட்டுவாங்க. சில நாடுகள்ல அந்த இரும்பிலேயே கொத்தி வச்சிருப்பாங்க அந்த பிரைஸ. சில நாடுகள்ல ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய பொருட்கள்ல பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் 40 ரூபா, அந்த 40 ரூபல்னு சொன்னா 40 ரூபல்னு சொல்லி அதுல அந்த இந்த அலுமினியம் தகடு இருக்காங்க, அந்த தகடு மாதிரி ஒன்று அலுமினியத்துல கொத்தி அதை அழியாம கொத்துறதுக்கு அந்த சீட் பண்ணி கொத்தி அதை அதுல பூட்டி வச்சிருப்பாங்க. அப்ப அது காலம் அந்த விலை மாறாது அந்த நாடுகள்ல. எப்போ பார்த்தாலும் ஒரே விலை தான் இருக்கு. அப்ப அந்த நாடுகள் எல்லாம் நிலையான பொருளாதார கொள்கைகள் கொண்ட நாடு, எந்த தாக்கமும் செலுத்தாது. நம்ம நாட்டில அப்படி செய்யலாம். இன்றைக்கு பேப்பர் ஒட்டினாலே அடுத்த ஆண்டுக்கு இன்னொரு பேப்பர் ஒட்ட வேண்டி இருக்கும். ரைட்? அப்ப டெய்லி நான் வெளியே அடிச்சு கொண்டே இருக்க வேண்டிய நாடு நம்ம நாடுகள். ஆகவே இந்த பணவீக்கம் என்பது இந்த மூலதன திட்டத்துல கவனம் செலுத்தும். ஏன் நம்ம மூலதன திட்டங்கள் கவனம் செலுத்தும் என்றால், நாம ஒரு மெஷின் ஒன்றை வாங்கியிருப்போம். ஒரு உதாரணம், ஒரு போட்டோ காப்பி மெஷினை வாங்குறோம் 4 லட்சம் ரூபா. 4 லட்சம் ரூபா போட்டோ காப்பி மெஷின் வாங்கக்குள்ள அவன் எல்லாம் சொல்லுவான், வாரண்டி கேரண்டி, இந்த போட்டோ காப்பி மெஷின் போடு, டோனர், அது இது எல்லாம் விலை குறைன்னு சொல்லுவான். போட்டோ மெஷினை வாங்கி 2 மாதம் போகக்குள்ள பேப்பருக்கு விலை கூடிடும். பேப்பருக்கு விலை கூடினா நாம 5 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பேப்பரை 7 ரூபாய்க்கு விற்க வேண்டிய வேறு போட்டோ காப்பி பண்ணி கொடுக்குறது. அப்ப மக்கள் போட்டோ காப்பி பண்ணுற அளவு குறைஞ்சிடும். அதே நேரம் டோனரை பார்க்குற நேரம் அது பெயிண்ட், அது இங்க் வந்துக்கிட்டு விலை கூடிடும். மறு 2 மாதம் போக்குள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து தேஞ்சிடும். தேஞ்சா அதுல விலை அது டபுள் மடங்கு ஆயிடும். அவ எல்லாம் நம்ம நாடுகளை கூடிக்கொண்டு போகும். அப்போ ஒரு 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா போட்டோ காப்பியை வச்சு வாங்கி நான் உழைப்போம் என்று நினைச்சா அதுல நீண்ட காலம் எடுக்கும். அந்த காசு எடுத்து அது நீண்ட காலத்துக்குள்ள பணவீக்கம், டேக்ஸ் இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு 5 வருஷம் எடுக்கும்னா 5 வருஷத்துக்கு முந்தின திட்டமும் 5 வருஷத்துக்கு போறவருக்கு இப்ப இருக்க திட்டமும் தலைகளா இருக்கும். தலை விரைச்சு போயிட்டு இப்ப நமக்கு நல்லா தெரியும். 5 வருஷத்துக்கு முந்தி ஒரு பெட்ரோல் ஒரு டீசல் வந்து பெட்ரோல் ஒரு விலை வந்துட்டு 200 ரூபாய்க்குள்ள இருந்திருக்கலாம். அல்லது ஒரு 6 7 வருஷம் பார்க்கிற நேரம் 150 ரூபாய் இருந்தது பெட்ரோல். இன்றைக்கு 420 430 ரூபாய்க்கு மேல போயிருக்கு. அப்ப போன கிழமையை விட இந்த கிழமை பெட்ரோலுக்கு விலை கூட அந்த அளவுக்கு பணவீக்கம் செல்வாக்கு செலுத்தும். எனவே மூலதன மதிப்பீடு மேற்கொள்ளும் போது பணவீக்கம் கருத்தில் கொள்ளப்படும் சந்தர்ப்பங்கள் உண்டு. கால பெறுமதி முறையில் மூலதன மதிப்பீடு மேற்கொள்ளப்படும் போது காசோட்டம், கழிவீட்டு வீதங்கள் என்பன கருத்தில் கொள்ளப்படும். அப்ப இந்த 2 நோட்ஸ் இருந்தா இதை நோட் பண்ணிக்கொள்ளும். காசு ஓட்டம், கழிவீட்டு வீதங்கள் கருத்தில் கொள்ளப்படும். அவை 2 விடயமும் முக்கியமாக இருக்கும். இதன் போது காசோட்டத்தின் வெவ்வேறு மட்டங்களில் வித்தியாசமான பணவீக்கங்கள் காணப்படும். உண்மையான பெறுமதி முறையில் மூலதன மதிப்பீடு மேற்கொள்ளப்படும் போது பணவீக்கம் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. உதாரணமாக ஒரு திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் போது 5% பணவீக்கம் காணப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலதன கிரயம் 15.5% என கொள்க. அப்ப காசு 10,000 ரூபாய் முதலீடு செய்கிறோம். 1 2 3 வருஷத்துக்கு. முதலாவது வருஷத்துக்கு 5,000 ரூபாய் கிடைக்குது. 2வது வருஷத்துக்கு 8,000 ரூபாய் கிடைக்குது. 3வது வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கிடைக்குது. அப்ப முதலாவது வருஷத்திலேயே நாங்க பணவீக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால், அப்ப 5% சொன்னால் 1.05. 2வது வருஷத்துல அந்த தொகைக்கும் திருப்பி பணவீக்கம் கூடிடும். ஆகவே 1.05 to the power 2. 3வது வருஷம் பார்த்தோம்னா 1.05 to the power 3. அப்ப இப்படி இருக்கிற போது எப்படி இருக்கும் விலையில பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 பணவீக்கம் என்று பார்த்தால் காசு ஒன்று எப்படி இருக்கும்? 5,250 ரூபா, 8,820 ரூபா, 6,940 ரூபா என்று அந்த பணவீக்கத்தால காசோட்டம் காணப்படும். முதலில்
பணவீக்கத்துக்கான சீராக்கம் மேற்கொள்ளப்படும் வேண்டும். பின்னர் மூலன கிரயத்துக்கான சீராக்கம் மேற்கொண்டு தேறி என்ற பெறுமதி காணப்பட வேண்டும். அப்ப முதலாவது பணவீக்கத்துக்கான சீராக்க செஞ்சிட்டோம். திருப்பி இந்த தொகைக்கு தான் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் போட்டு பார்க்கணும். ரைட்? அப்ப இது எப்படி பணவீக்கம் வந்த என்ன நடக்கும்? இந்த வருஷம் 5000 ரூபாய் இருந்தால் அடுத்த வருஷம் அந்த 5000 ரூபாய் திருப்பி 5% கூடிருக்கு. அப்ப அதால கூட்டு வட்டிப்படி இது அதிகரிச்சு கொண்டு செல்லும். அப்ப 5000 தர 1.05 முதலாவது வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5000 தர 1.05 ஏன்னா 5% பணவீக்கம். அப்ப 2வது வருஷத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் 8000 தர 1.05 தர 1.05. அப்ப அதுக்கு நாங்க பார்க்கணும். 1.10 1.1025 தர 8000. அப்ப 8820 ரூபாய். அப்ப அப்படி பார்க்கணும் அதை. அப்ப முதலாவது என்ன செய்யணும்? பணவீக்கத்துக்கான சீராக்கத்தை மேற்கொள்ளணும். பணவீக்கம் 5% இப்படி பார்ப்போம். 10% சொன்னா 5000 தர 1.1, 8000 தர 1.1 தர 2, 6000 தர 1.1 தர 3 to the power 3 வந்து இப்படி பார்க்கணும். 15% பணவீக்கம் சொன்னா என்னென்று பார்க்கணும்? 1.15, அடுத்து 1.15 2ஆம் அடுக்கு, 1.15 3ஆம் அடுக்கு. 20% பணவீக்கம் சொன்னால் 1.2, 1.2 2ஆம் அடுக்கு, 1.2 3ஆம் அடுக்கு இப்படி போட்டு அந்த தொகையை பெருக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் காசோட்டம். அப்ப இந்த காசோட்டத்தை கொண்டு வந்து போட்டு மறுபடியும் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் எவ்வளவு? 15.5%. 15.5% டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை போட்டு இதுல பார்த்தோம் அப்படின்னா நெட் பிரசன்ட் வேல்யூ 5666 ரூபாய். இதனை நேரடியாக இஃபெக்டிவ் ரேட் ஆஃப் கணிப்பீட்டு முறை மூலம் கணிப்பிடலாம். அப்ப இதை நாங்க 2 முறையா செஞ்சிருக்கிறோம். பாத்தீங்களா? ஒன்று பணவீக்கத்தை போட்டு அதுல காசு ஓட்டத்தை அதிகரிச்சு போட்டுட்டு திருப்பி அதுக்கு டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை போட்டு அதன் மூலமா நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டிருக்கிறோம். அப்ப இது வந்துகிட்டு ஒரு வேலை கூடினொரு மெதட்டா காணப்படுகிறது. அப்படி இல்லாம 2க்கும் சேர்த்து ஒரு வாய்ப்பாட்டை பயன்படுத்தலாம் என்பதுதான் நாங்க அடுத்த இதை பார்க்க போறோம். இது உங்களுக்கு விளங்கியிருக்கணும். முதலாவது பணவீக்கம் இருந்தால் அந்த பணவீக்கத்துக்கான சீராக்கம் செய்யணும். இந்த பணவீக்கத்துக்கான சீராக்கம் நான் செஞ்சிருக்கிறோம். இது உங்களுக்கு விளங்குது. பணவீக்கத்துக்கான சீராக்கம் செய்கிற போது இவ்வாறு அதிகரித்து காணப்படும். அந்த அதிகரித்த தொகை எடுத்துக்காட்டு போட்டுட்டு இப்போ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் 15.5% அப்படின்னா திருப்பி டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் எழுதணும். இப்போ இதுக்கு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் பார்க்குற நேரம் டேபிள்ல சில நேரம் இருக்காது. டேபிள்ல 15.5% இருக்காது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? 1.15 அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வரும். சரியா? 1.1.155. சரி, அப்ப உங்களுக்கு தெரியுது அந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் பார்க்கறதுக்கு. இப்போ 15.5% சொன்னால் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் பார்க்கறபடி அங்க டேபிள்ல சில நேரம் இருக்காது 0.5%. அப்ப நீங்க என்ன செய்யணும்? 1 அந்த அரைன கூடிட்டு அடிக்கணும். கால்குலேட்டர்ல இருக்கிற 1 அரைன 1.155 அடிக்கணும். அடிச்சா முதலாவது வரும். 2வது பார்க்கிற நேரம் நீங்க என்ன செய்யணும்? அப்ப 1.155 தர 1.155 என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.334005 என்று இருக்கும். அப்ப இதை எழுதி கொண்டு நீங்க என்ன செய்யணும்? 1 அரண 1.133 1 அரண 1.
3 3 4 சைபர் ரெண்டு அடிச்சிங்கன்னா தான் அந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வரும். ஆனால் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வைக்குமா இருந்தால் நீங்கள் நேரடியாக அடித்து இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை போட்டு காணலாம். அப்போ இதனை நேரடியாக இஃபெக்டிவ் ரேட்டை பயன்படுத்தி இவற்றை காணலாம். அப்போ இஃபெக்டிவ் ரேட்டை பயன்படுத்தி எப்படி பார்க்கறது? என்ன இருக்குது இஃபெக்டிவ் ரேட் பார்க்குற மெத்தட் 1 + E சமன் 1 + M 1 + I. இப்போ E என்பது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், M என்பது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், இஃபெக்டிவ் ரேட் அண்ட் இன்ஃப்ளேஷன். அப்போ இந்த ஃபார்முலா வைத்துக் கொண்டு தான் நாங்கள் பார்க்கணும். 1 + E 1 போட்டுக்கொண்டு இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எங்களுக்கு 15.5%. அப்போ இதில் நாங்கள் என்ன எழுதணும்? 1 சக 0.155. இந்த எம்முக்கு பதிலாக காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் போட்டுட்டு பிரேக்கெட்ல கீழுக்கு பிரேக்கெட்ல போடணும். 1 சக ஐ என்ற இன்ஃப்ளேஷன் 0.05. அப்ப இந்த ஃபார்முலா திருத்தி எடுத்தோம்னு சொன்னால் இஃபெக்டிவ் ரேட் வந்துட்டு 10% சமனா வரும். இப்போ 10% சமனா பார்த்தா டிஸ்கவுண்ட் எஃபெக்ட் வந்து 10% டிரெக்டா போட்டா அதே ஆன்சர் வரும். ரைட்? நீங்க இப்போ செய்யணும், இவ்வளவே நீங்க இப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்ப ஏற்கனவே கணக்குல உங்களுக்கு தந்திருக்குது. இதை பாருங்க, இந்த கணக்குல பணவீக்கம் 5% தரப்பட்டிருக்குது, மூலதனக்கீதம் 15.5% தரப்பட்டிருக்கு. அப்ப அதை நீங்க நார்மலா செய்யறேன்னு சொன்னா இப்படித்தான் செய்யணும். ரெண்டு வேலை கூடினர் விடயம், இதை ரெண்டு விஷயம் செய்யணும். இப்ப ரெண்டும் செய்யாம நாம செய்யறோம்னு சொன்னால் இஃபெக்டிவ் ரேட்டை போட்டு காணணும். இஃபெக்டிவ் ரேட்டுக்கான வாய்ப்பாடு இன்னும் இருக்குது. அப்ப இஃபெக்டிவ் ரேட்டுக்கான வாய்ப்பாடு 1 + E 1 + E என்றதை போட்டுக்கொண்டு அதனை பார்க்கணும். பார்க்கிற நேரம் 1 + M பிரிக்கப்படணும், 1 + I ஆல பிரிக்கப்படணும். 1 + M என்பது 1 + I ஆல பிரிக்கப்படணும். இந்த 1க்கு பதிலா 1 தான் போடுவோம். என்பதுக்கு பதிலா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் மூலதன கிரயம். மூலதன கிரயம் நமக்கு தெரியும் 15.5%. 15.5% சொன்னார் கருத்து 0.155. 0.155. ஏன் 0.155? 15.5 100க்கு சமம். அவர் 15.5 100ஆல பிரிச்சோம்னு சொன்னா 0.155 வரும். அப்ப அதை பார்த்து நாம 1 + E போட்டு 1 சக 0.155 அதை போட்டு பிரேக்கெட் பண்ணணும். 2 கூட்டி அப்புறம் 2 கூட்டின 1.155 வரும். அப்போ 1.155 அதை பிரிக்கணும். இருக்கிறது 1 + இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் 5% தானே, 5% 0.05. ஆகவே 1.05 பிரிக்கணும். அது பிரிச்சோம்னு சொன்னால் வாரது எங்களுக்கு 1.155 பிரிக்கணும். 1.05 பிரிச்சால் வார 1.1. ரைட்? அப்போ 1.1 சொன்னால் அது 10% சமன். எனவே குறித்த திட்டத்தின் 5% பணவீக்கமும் மூலதனக்கிரம் 15.5% காணப்படும் போது இஃபெக்டிவ் ரேட் கணிப்பீடு சீராக்கம் செய்யப்பட்டு 10% தேறி என்ற பெறுமதிக்கு மதிப்பீடு செய்யப்படும். அப்ப காசு ஓட்டம் 10,000 5,050 8,000 6,000 சொல்லி போட்டு 10%க்கான டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை போட்டு நாங்கள் அதை கண்டுகொள்ளலாம். அப்ப இந்த விடைதான் அங்க வந்திருக்கும். ஆனால் அந்த நாம 5,666 வந்திருக்குது, 5,659 கிட்டத்தட்ட அதை விட வருகிறது. அப்ப உங்களுக்கு இதை தெரியணும், பணவீக்கத்தை வச்சுக்கொண்டு எப்படி செய்கிறன்றத நாம இந்த உதாரணத்தை நீங்க திருப்பி திருப்பி செஞ்சு பார்த்துக்கிட்டு நீங்க செல்லணும். சரியா? அடுத்த வரியின் தாக்கம் இருக்கிறது. வரி எல்லாத்தையும் படித்தா உங்களுக்கு இந்த சிக்கலாயிடும். நாம கொஞ்சம் படிச்சு போட்டு வரியின் தாக்கத்தை நிப்பாட்டணும் அல்லது
வரியின் தாக்கத்தை அடுத்த கிளாஸ்ல பார்க்கணும். சரி, வரியின் தாக்கம் இப்ப இவ்வளவு விளங்கிட்டுதா உங்களுக்கு? இதை செஞ்சு பார்க்கணுமா இல்லை விளங்கிட்டுதா? இதுல 5000 தான் பேரும் இந்த சர்ச்சையில போட்ட தலைவர் முசாவர் நடந்திருக்கு போல இருக்கு. செய்யலாமா? செய்யக்கூடியதா இருக்குமா அது? இந்த formulaவை நீங்களாக பாடமாய்க்கொள்ளணும். பணவீக்கமும் முதலீட்டு காரணி தரப்பட்டிருந்தால் நாங்கள் எவ்வாறு செய்கிறோன்றது. அப்ப நாங்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம், நல்ல ஞாபகம் வச்சுக்கிறோம். என்பிவி பார்த்திருக்கிறோம், பேபேக் பீரியட் பார்த்திருக்கிறோம், ஐஆர்ஆர் பார்த்திருக்கிறோம், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்திருக்கிறோம், ஏஆர்ஆர் பார்த்திருக்கிறோம், இன்ஃப்ளேஷன் பார்த்திருக்கிறோம், ரைட், இஃபெக்டிவ் ரேட் பார்த்திருக்கிறோம். இஃபெக்டிவ் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுங்கன்றது பார்த்து அப்ப என்ன இருக்கிறது? இஃபெக்டிவ் ரேட் கால்குலேட் பண்ணுங்க மெத்தட் 1+R-க்கு 1+I 1+R என்றது கோஸ்ட் ஆஃப் கேபிட்டல். கோஸ்ட் ஆஃப் மூலதன கிரியத்தை தருவார்கள், அந்த மூலதன கிரியத்தை போட்டுக்கொள்ள வேணும். இன்ஃப்ளேஷன் ரேட்டால் பிரித்து போட்டால் வாரது இஃபெக்டிவ் ரேட்டாக காணப்படும். ஒரு முதலீட்டு வரி தாக்கம் டெக்ஸேஷன், முதலீடுகள் மீது வரி விடுதலைகள் வழங்கப்படும் போது வரி சேமிப்பு ஏற்படுகிறது. அதே வேளை முதலீட்டில் இருந்து தேறிய வருமானம் பெறப்படும் போது அதில் ஒரு பகுதி வரியாக செலுத்தப்படும். இப்ப சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில முதலீட்டு திட்டங்களுக்கு டெக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லுவார்கள். வெளிநாட்டிலிருந்து வாராக்கள் இலங்கையில நீங்க முதலீடு செஞ்சா டெக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லுவார்கள். அல்ல இலங்கையில ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்று காட்டி ஏதாவது திட்டங்கள் செய்ய போனீங்கன்னா அரசாங்கம் குறைஞ்ச டேக்ஸ் அடிக்கும். சில நேரத்தில் இந்த பெரிய பஸ்ஸுகளை வாங்கினோம்னு சொன்னால் அதுக்கு டேக்ஸ் ஃப்ரீயா தருவாங்க. ஏன்? அந்த பஸ்ஸுகளை கொண்டு நாம நாட்டுக்குள்ள ஓடுகிற நேரத்தில் அரசாங்கம் செலவழிக்க வேண்டிய காசை நாம செலவழிச்சா அரசாங்கத்துக்கு ஒரு பிரயோஜனம் ஆയിരിக்கும் என்பதற்காக வரிக்கு முதலீட்டுக்கு வரி விடுதலை கிடைக்கும். சில அதுதான் முதலீடுகள் மீது வரி விடுதலை வழங்கப்படும் போது வரி சேமிப்பா இருக்கும். நமக்கு அந்த பொருளை வாங்கின முடியும்னா நமக்கு காசு இல்லை சொல்லுவாங்க. சில நேரத்தில் சில பிரைவேட் கம்பெனிகள் வாங்கிட்டு சிடி ஸ்கேன் மெஷின் வாங்குறது, மற்றது வேற ஏதாவது பெரிய கம்ப்யூட்டரோட சம்பந்தப்பட்ட இதுகளோட சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான பெரிய மெஷினரிகள் வாங்குறது. அடுத்த சில நேரத்தில் டூரிஸ்ட் ஹோட்டல்களுக்கு பஸ்ஸுகளை இறக்குறதுக்கு, டூரிஸ்ட் ஹோட்டலுக்கு புது பஸ்ஸுகளை இறக்குமதி செய்யறதுக்குலாம் வரி விடுதலை கொடுப்பாங்க. ஏன்னா வெளிநாட்டு பயணிகள் அப்ப வந்து நம்ம நாட்டில் வந்து நல்ல சந்தோஷமா இருந்து போட்டு காசு செலவழிச்சு போட்டு போவாங்க. காசு செலவழிச்சு போட்டு போனால் அந்த காசு எம்மள பிரயோசனம் இருக்கும். அப்ப அதுக்காக வெளிநாட்டு பயணிகள் வந்து அவங்களை ஏற்றி இறக்குறதுக்கு நல்ல பஸ்ஸுகள் போகணும்னு சொன்னால் அந்த பஸ்ஸை வாங்குங்கன்னு சொல்லி நமக்கு வரி சலுகையை தருவார்கள். அப்ப அது வரி சேமிப்பாக காணப்படும். அதே நேரத்தில் நம்ம உழைச்சி வர வருமானத்துக்கு வரி அளிக்கின்ற போது அது வரி காசு வெளியேற்றமாக காணப்படும், காசு ஓட்டமாக காணப்படும். வந்த விடயங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த கணக்குகளை செய்கிற முறைட்ட இதில் செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணம் ஒன்று கணக்கு கொண்டு தரப்பட்டிருக்கிறது. அதை இப்ப செய்யறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நீங்க பயிற்சி எடுக்கணும். இந்த 2 நாள் கிளாஸ்ன்றதால நாம இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்தது பிறகுதான் நான் உங்களுக்கு 2-3 உதாரணங்கள் செஞ்சு காட்டுவேன். உதாரணங்கள் செஞ்சு காட்டினா உங்களுக்கு இந்த செக்ஷன் இனி கிளியர் ஆயிடும். இந்த செக்ஷன்ல இனி உங்களுக்கு பிரச்சனை வராது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் இந்த செஞ்சிருக்கிற கணக்கை நீங்க நான் ஒரு அசைன்மெண்ட் ஒன்று தந்திருக்கேன், 172ஆம் பக்கம். அந்த அசைன்மெண்ட் செஞ்சு பார்க்கணும். அதோட நான் இதுக்கு முதல் உள்ள ஒரு டெக்ஸ்ட் கணக்கு கொண்டு வந்திருக்கிறேன், இஃபெக்டிவ் ரேட் போட்டு செய்கிறது. அதனையெல்லாம் நீங்க திருப்பி செஞ்சு பாருங்க. இவற்றை செஞ்சு பார்த்ததுக்கு பிறகுதான் எனக்கு இந்த மூலதன கணக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசர் சம்பந்தமான முழு ஐடியா வரும். முழு ஐடியா வந்தா
நீங்க பழைய பாஸ் பேப்பர்களை நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு அளவுக்கு செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும், இது முக்கியமான பகுதி உங்கள்லாம் இருக்குது. அந்த டேபிளை பயன்படுத்த பழகிக்கொள்ளணும். அடுத்து கால்குலேட்டர்ல இது எப்படி அடிக்கிறன்ற மெதட்டை ஸ்பீடாக அடிச்சு பழகிக்கொள்ளணும். இப்போ இதுகளெல்லாம் செய்திகள் சொன்னாதான் இந்த கணக்குகளை நாம இலகுவாக செய்து எக்ஸாமுக்கு பாஸ் ஆகலாம். இல்லாட்டி நீங்க திருப்பி திருப்பி கஷ்டப்பட வேண்டியிருக்கேன். நீங்க திருப்பி திருப்பி கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களோட நாங்க இவ்வளவு நேரம் கடந்து ஒரே செக்ஷனுக்குள்ளேயே நான் கழிச்சு கழிச்சிருக்கிறேன். அப்ப உங்களுக்கு இந்த அளவுக்கு நோட்ஸும் தந்திருக்கிறேன். அந்த நோட்ஸை எல்லாம் நீங்க திருப்பி படிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த கிளாஸ்ல நாங்கள் இதை ஃபுல்லா செய்வோம். வேற ஏதாவது டவுட் இருக்கிறா உங்களுக்கு இதில் படிச்சதுக்குள்ள ஏதாவது செஞ்சு காட்ட வேணும்ன்றது? ம் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க என்ன? அப்ப இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப வரையறுத்த நவலோகா நிறுவனம் சாத்தியமான 2 திட்டங்களை ஒன்றை தெரிவு செய்வது தொடர்பாக ஆலோசித்து வருகிறது. இது இரு திட்டங்களும் ஆரம்ப மூலதனமாக 60 மில்லியனை கொண்டு பெருமானத்தை வழங்கக்கூடிய சொத்துக்களையும் உள்ளடக்குகின்றது. நிறுவனத்தின் மூலதனக்கிலே 12 வீதமாகும். இத்திட்டத்தின் இருந்து கிடைக்கும் கூடிய செயற்பாட்டு வருமானம் பெருமானத்தேய்வு கழித்த பின்வருமாறு காணப்படுகிறது. பெருமானத்தேய்வு கழித்த பின் என்றால் காசோட்டம் என்றதில் பெருமானத்தேய்வை நாங்க இழப்படாது, அது காசோட்டத்துக்கு சேர்த்துக்கொள்ள முடியாது. ஆகவே 60 மில்லியனுக்கு உள்ள ஒரு சொத்தை கொண்டிருக்குது. அதோட பெருமானத்தேய்வை பார்க்கணும். அப்ப பெருமானத்தை கழிச்சதுக்கு புறவு உள்ள காசோட்டத்தை தான் தந்திருக்கிறார்கள். அப்ப காசோட்டம் பார்க்கிற நேரம் இந்த பெருமானத்தேய்வுக்கு கழிச்ச தொகையை கூட்டிக் கொள்ளணும். கூட்டிக் கொண்டுதான் இந்த கணக்கை நாங்கள் செய்ய வேண்டி வரும். அப்ப திட்டத்தின் ஆரம்ப மூலதனம் 60 மில்லியனை கொண்டதாகவும் பெருமானத்தை வழங்கக்கூடிய சொத்தை உள்ளடக்குகிறது. நிறுவனத்தின் ஆயுட்காலம் மூலதனத்திலே 12 வீதம். அப்ப இத்திட்டத்தின் ஆயுட்காலம் சொத்தின் மீது நேர்கோட்டு முறை பெருமானத்தை வழங்குகின்றது. கம்பெனி கொள்கையாகும். கம்பெனி திட்டம் 2 தெரிவு செய்தால் 25 மில்லியன் திட்டத்துக்கு முடிவில் மீள பெற்றுக்கொள்ள முடியும். அதெல்லாம் செல்லுபட்டுச்சு. அப்ப இல்ல எவ்வளவு பெருமானத்தை தொகை அது இதுன்றதான் உங்களுக்கு எல்லாம் தந்திருக்குது. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கணக்கு செய்கிற நேரத்துல இப்ப பெருமானத்தை வந்து சொன்னால் 5 வருஷத்துக்கு இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் திட்டத்துக்கு 600 மில்லியன் போட்டிருக்காரு. இப்ப 600 மில்லியன் சொன்னால் 600 மில்லியனை 5 சொன்னால் 600 மில்லியன் பிரிக்கணும் 5 வருஷத்தால ஒரு வருஷத்துக்கு 120 மில்லியன். அவன் 120 உள்ள லாபத்தை காட்டியிருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், 120 மில்லியன் வருஷ லாபத்தோட பெருமானத்தை கூட்டணும். இதுதான் தேறிய காசோட்டமா காணப்படும். அப்ப இந்த தேறிய காசோட்டத்துக்கு கழிவுட்டி செய்யப்பட்ட வீதம் 12 வீதம் சொன்னால் கழிவுட்டு போட்டு அதை பார்க்கிற தொகையை போட்டு சொன்னால் நாங்கள் இந்த தொகையை பார்க்கலாம். என்னது நெட் பிரசன்ட் வேல்யூ காணலாம். அதே போல IRR பார்க்கணும்னு சொன்னால் இன்னொரு கழிவுட்டு வீதத்தை போட்டு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இல்லை 30 வீதத்தை போட்டோம்னு சொன்னால் -53 வீதம் வருது. அப்ப ரெண்டுக்கும் இடையில தான் அந்த IRR இருக்கும். 12 வீதத்துக்கு 30 வீதத்துக்கு இடையில போட்டு அந்த ஃபார்முலா போட்டு பார்த்தோம்னு சொன்னால் IRR என்பது எவ்வளவு தொகையா இருக்கும் என்று சொல்லி காட்டப்படுது. அப்ப IRR 27 வீதம் இருக்கிறது. அப்ப IRR 27 வீதம் சொன்னால் எங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் எஃபெக்டரோட கூடுதலாக இருப்பதனால் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையான்னு சொல்லி விளக்கங்களை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த திட்டத்தை நீங்க என்ன செய்யணும், இந்த கணக்கு அப்படியே செஞ்சு பார்த்துக்கு வரணும். செஞ்சு பார்த்துக்கு வந்தா தான் நாம இந்த மேலும் படிக்கலாம். அப்ப உங்களுக்கு தெரியணும்
டிஸ்கவுண்டிங் ப்ரெசன்ட் வேல்யூவுக்கு காசு ஓட்டம் தான் கவனித்துக் கொள்ளப்படும். கணக்கிட்டு வருமானம் கவனித்துக் கொள்ளப்பட மாட்டாது. அப்ப இந்த தந்திரிக்கிற கணக்குல இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வருமானம் தந்திருக்கிறார்கள். வருமானம் 5000 அது 55 தரப்பட்டிருக்கு. அப்ப பணவீக்கத்துக்கு கழிச்சு போட்டுதான் இந்த 55 சொன்னார். பணவீக்கத்துக்கு பெருமானத்தை கழிப்பது முந்தியுள்ள லாபத்தை தான் எடுக்கணும். ஏன்னா பெருமானத்தை கழிக்கிற காசு ஓட்டம் அல்ல. பெருமானத்தை கழிக்கிற காசு ஓட்டம் அல்ல. ஆகவே அந்த காசு நிறுவனத்துக்குள் அவ்வாறே இருக்கும். எனவே காசு ஓட்டம் இல்லை என்ற காசுன்றதால அந்த தொகை 175 காணப்படும். அப்ப இது விளங்குதா உங்களுக்கு? செஞ்சு காட்டணுமா? செய்யக்கூடியதா இருக்கும் தானே? செய்வன நீங்க வந்துக்கிட்டு அடுத்த கிழமைக்கு போட்டோ போடணும். எல்லாரும் அசைவனை தரணும். எல்லாரும் அசைவனை அடுத்த கிழமை தரக்கூடியதா இருக்கணும். சில நேரம் உங்களோட வாய்ஸ் கேட்கலன்னு சொல்றீங்க. அது என்ன காரணம் மட்டும் தெரியல. சில நேரம் உங்களோட நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த பிரச்சனை வரும். அப்ப நீங்க இடைக்கிட நீங்க இன்னைக்கிட்ட கதைக்கக்குள்ள நீங்க சொல்லணும். சார் உங்களோட வாய்ஸ் கிளியர் இல்லைன்னு சொன்னாதான் நானும் ஓரளவுக்கு ஐனை கிளியர் பண்ணி கொள்ளலாம். அல்லாவிட்டால் அது செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, வேற ஒன்றும் இல்லை தானே. நாம் இனி இன்றைக்கும் 2 hours படிச்சிருக்கிறோம். நாம இந்த செக்ஷனை நாம எப்படியாவது அடுத்த கிளாஸ்ல முடிக்கணும். இனி இதுக்கு மேல படிக்க இயலாது. ரைட்? அப்ப நீங்க நல்ல ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துக்கு வந்தால்தான் உங்களுக்கு பேப்பர் செய்து காட்டுவேன். நல்ல ஒரு ப்ராக்டிஸ் செஞ்சு வந்தா அப்ப நீங்க என்ன இருக்கிற பேப்பர்களை நீங்க கட்டாயம் எல்லா கணக்குகளையும் செஞ்சு பார்த்து வரணும். வந்தால்தான் நாம நெருக்க கிட்டத்தட்ட 183ஆம் பக்கம் அல்ல 183வது அட்லீஸ்ட் 182ஆம் பக்கம் வரைக்கும் உங்களுக்கு 1 week டைம் தாரேன். இதுக்குள்ள இந்த கேள்விகளை திருப்பி செஞ்சு பார்த்துக்கு வந்து இன்னைக்கிட்ட நீங்க சொல்லணும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அல்லது உங்களுக்கு ஏதாவது செஞ்சு போகிற நேரத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தா இந்த நம்பருக்கு கால் எடுத்து கேட்கணும். நோட் 7739414888 யாருன்றதை சொல்லி என்ன செய்யறீங்கன்றதை சொல்லி இன்னைக்கு இதை கழிச்சிங்கன்னா நான் டைம் ஃப்ரீயா இருந்தா உங்களுக்கு கணக்கு செய்யற நேரத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஐநூத்தி நான் தீர்த்து வைப்பேன். அல்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணினாலும் ஓரளவு பார்த்து நான் உங்களுக்கு உடையில சொல்லுவேன். அப்ப உங்களுக்கு தந்திரிக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குவாங்க. அதான் இந்த நோக்கம். தந்திரிக்கிறவளை ப்ராக்டிஸ் பண்ணி வந்தா தான் உங்களுக்கு பேப்பர் செய்து காட்டுவேன். அப்ப இதோ நாம மிச்சத்தை நாங்க இன்னொரு கிளாஸ்ல சந்திச்சு படிச்சு கொள்ளலாம். சொல்லுங்க. திருப்ப நம்பரை சொல்லுங்க. நோட் 7707374148 03737394148 அப்படி நம்பருக்கு நீங்க கோல் எடுத்து கேளுங்க. உங்களுக்கு கணக்கு செய்கிற ஆட்கள் மட்டும்தான் கேட்கணும். அப்பதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்ப கணக்கை திருப்பி இந்த தந்திரிக்க நோட்ஸ் கணக்கெல்லாம் திருப்பி செஞ்சுக்கிட்டு வாரக்கிழமை வந்தால் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல் உங்களுக்கு ஃபுல் கிளியர் ஆகிடும். கிளியர் ஆனா நான் பேப்பர் செய்யறது ஈஸியா இருக்கும். ரைட். அப்ப இதோட நாம் இந்த கிளாஸ்களை ஸ்டாப் பண்ணிக்கொள்வோம். நான் உங்களை மீண்டும் அடுத்த கிளாஸ்ல நான் சந்திப்பேன்.